நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அது தமிழக அளவிலே எடுத்துக்கொண்டால் 450க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் வந்து கிராஜுவலா அப்படியே வந்து ரேங்க் வரைக்கும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 70% 75% நிச்சயமா வேலைக்கு போகணுன்ற எண்ணத்துல தான் படிப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது உள்நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஒரு கல்லூரி ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து கொடுக்கிற வாய்ப்பை கொடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு 10-15 மாவட்டத்தில் இல்லை. நம்ம கல்லூரி வந்து கடந்த 8-9 ஆண்டுகளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு துபாயில் உள்ள எம்ரில் என்ற நிறுவனத்தில் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வரி இயர் வந்து ஒரு 10-15 பேரை வந்து கட்டாயம் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு போறாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஏஐக்கும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சரி அந்த கம்பெனியை வந்து இன்டர்ன்ஷிப்கே கேட்டிருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் இன்டர்ன்ஷிப் வந்து எங்களை எங்க கம்பெனிக்கு உங்க கல்லூரியிலிருந்து அனுப்புங்க அப்படின்றது. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கின்றது சொன்னால், முதல் ஆண்டு போன மாணவன் இன்னைக்கு அவனுடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs 6 lakhs வந்து இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஒரு ஃப்ரெஷருக்கு எடுத்து தரக்கூடிய ஒரு கல்லூரி என்பது நீங்கள் சேர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரி. அது மட்டுமல்லாது பட்ட மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் சொன்னாலும் சரி, உங்களுக்கு அத்துணை வாய்ப்புகளும் இங்கே வந்து நிறைய கொட்டி கிடைக்கிறது. இதை அத்தனையும் நீங்கள் அறிந்துதான் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்கள் என்பது எங்களுக்கு ஐயமில்லை. இருந்த பொழுதிலும் உங்களுக்கு வந்து இந்த படிநிலையை ஒவ்வொரு படிநிலையா உங்களை கொண்டு போய் உங்களை வந்து 4வது வருஷத்துக்கு முன்னையே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதுவாக மாற்றுவதற்கான ஒவ்வொரு வேலையும் இந்த கல்லூரி எடுத்து செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆகவே இந்த கல்வியாண்டில் சேர்க்கை பெற்ற அத்துணை மாணவர்களுக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கின்ற தலைமை விருந்தினர், கெஸ்ட் ஆஃப் ஆனர் மற்றும் சேர்மன், செக்ரட்டரி, மீண்டும் டைரக்டர்ஸ் அத்துணை பேரையும் இதர உறுப்பினர் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your impressive speech. We must accept our final disappointment, but never lose our infinite hope for success. We are overwhelmed with joy to call upon our vibrant and dynamic director, Mr. R. Prashant, sir, to deliver presidential address. என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிற ஆர்காட் கான்ஸ்டிட்யூன்சி எம்எல்ஏ சாருக்கு மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரோஹிணி மேமுக்கு நம்ம அனைவரும் மாணவர்கள் கல்லூரி அனைவரும் சார்பாக இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கல்லூரியில் இந்த 14வது பேட்ச், அதாவது 2000 பிரின்சிபல் சார் சொன்னார், நம்ம கல்லூரியானது 2012 ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது 13 பேட்ச் வந்து இனாகிரேஷன் ஆகிட்டு 14வது பேட்சா வந்து நீங்க 2025 2026 ஆண்டுக்கு உண்டான சேர்க்கை பெற்று இங்கு அமர்ந்திருக்கிறீங்க. ஸோ அதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க நம்ம கல்லூரிக்கு வருகை புரிந்ததற்காக அனைவரும் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் சார் ரொம்ப தெளிவா சொன்னார். அதாவது என்னன்னா 3 விஷயங்கள் தெளிவா சொன்னார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நல்ல ஒரு வேலை வாய்ப்போ இல்லை கரியர் ஓரியன்டா நீங்க எது போகணும்னு நீங்க விருப்பப்பட்டாலுமே வந்து ஃபர்ஸ்ட் முக்கியம் என்னன்னு சொன்னார் அவர், அகடமிக்ஸ்ன்றது அண்ணா யூனிவர்சிட்டியால கண்டக்ட் பண்ணப்படுற எக்ஸாம். ஸோ அதுக்காக தான் டெய்லி உங்களை வந்து நல்லா படிக்க வச்சு, அதுக்கு ஒரு உதாரணமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே என்ன சொன்னாருன்னா, சார் வந்து கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட மாணவர்கள் வந்து நம்ம கல்லூரியில 80% மேல எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத புள்ளி விவரத்தோட சொன்னார். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அந்த ஒரு விஷயம் அகடமிக்ஸ் பார்ட்டை நம்ம ஒழுங்கா படிச்சு ஒரு 80% மேல மார்க் எடுத்துட்டா நம்மளோட 80% நம்மளோட கரியரோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்ஃபில் ஆயிடுது. ஏன்னா நிறைய கல்லூரியில என்னன்னு பாத்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கே மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு செமஸ்டர்லயும் ஏதாவது அரியர் வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தென் இன்னும் ஃபர்தர் போகும்போது வேற ஏதாவது இன்னும் வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸ் கோர்சஸ் அதெல்லாம் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை பசங்களுக்கு. என்ன ரீசன்னா, அவங்க இருக்கிற அரியரை கிளியர் பண்ணுவாங்களா, இல்லை இதெல்லாம் போய் அவங்க வேலை வாய்ப்புக்கு எல்லாம் ட்ரைனிங் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இல்லாம
எதுலையுமே வந்து ஒரு முழுசா வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து பசங்க வந்து மாட்டிப்பாங்க. அதனால ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி காலேஜ் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நாளையில இருந்து என்னன்னா the first and foremost thing you have to do is like அகடமிக்ஸ். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கரிக்குலம் இப்போ நீங்க 2025 சேர்ந்திருக்கிறீங்க. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரிக்குலம் மாத்துவாங்க. இப்போ நீங்க படிக்க போறது நியூ கரிக்குலம். அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த 4 வருஷம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரிக்குலம் படிக்க போறீங்க. அதனால என்னன்னா 2021 பிரேம் பண்ணது இப்போ வந்து நீங்க படிக்க மாட்டீங்க. அப்ப 2025 நீங்க பிரேம் பண்றத படிக்க போற ஒரு லைக் என்னன்னா நியூ கரிக்குலம் நீங்க படிக்க போறீங்க. நியூ கரிக்குலம்ன்ற போது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாத்திருப்பாங்க. நிறைய புது விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் எல்லாமே வந்து மாத்திருப்பாங்க. மீன் டைம் இப்போ என்னன்னா நிறைய மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இங்க இருப்பீங்க. ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இப்போ என்னன்னா இருக்கிற கரிக்குலம்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாமே எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் கரிக்குலமே கண்டிப்பா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா இன்ஜினியரிங்ன்றது ஒன்றுத்தோட ஒன்று வந்து இணைஞ்சு படிக்கிறதுன்றது மாதிரி தான் இன்னைக்கு வந்து கான்செப்டே போயிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே as I said அகடமிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அகைன் இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு இப்ப நீங்க இன்னைக்கு சேர்றீங்க. இந்த 4 வருஷம்ன்றது ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஏன்னா நான் இந்த ஜேர்னி வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். இதே மாணவர்களை டக்குன்னு யோசிச்சு பார்த்தா கிராஜுவேஷன் டேல இதே ஹாலில் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு வேலை வாய்ப்போட டக்குன்னு போயிடும் இந்த ஜேர்னி. இந்த 4 வருஷம் ஜேர்னின்றதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா டிசைன் பண்ணி எல்லாமே வந்து கொண்டு போகணுன்றதுதான் ஒரு மோட்டிவா இருக்கும் வந்து. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்க ஒரு இந்த இன்ஜினியரிங் படிக்கிறது மூலமா உங்க கரியரை 4 வகையா வந்து கொண்டு போகலாம். ஒன்று வேலை வாய்ப்பு. ஒரு 70% 80% நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு போறதுக்கு தான் பசங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு முன்னாடி. 2வது வேற என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. 1 வேலை வாய்ப்பு, 2வது என்னமா உயர் படிப்பு, அதாவது பிஜி. 1 இந்தியாவில் படிக்கலாம், இல்ல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கல்லூரி மாணவர்களை யூகேல எல்லாம் போய் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. 2வது அதுக்குண்டான இப்ப இந்தியாவுக்குள்ளவே அடுத்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி மெயின் கேம்பஸ்ல படிக்கணும் அதெல்லாம் விருப்பப்படுற மாணவர்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. கவர்மெண்ட் வைக்கிற எக்ஸாம் டான்செட்ன்ற எக்ஸாம் இருக்கு. அடுத்து ஐஐடிஸ்ல ஐஐஎம்ஸ்ல எம்பிஏ படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வைக்கிற எக்ஸாம் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட் கேட் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி 1 உயர் படிப்புக்கு போகணுன்ற மாதிரி நீங்க யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கணும்ன்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு லைக் ப்ரிப்பேர் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். 2வது அது. 3வது ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸ்டார்ட் அப்ன்றது என்னது? தமிழ்ல வந்து இன்னைக்கு அழகான நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்போ நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அழகான ஒரு பேர் வச்சிருக்காங்க, புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது. கவர்மெண்ட்லேயே நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது வேலை வாய்ப்பு, 2வது உயர் படிப்பு, 3வது என்னது ஸ்டார்ட் அப்ஸ். நீங்களே வந்து நீங்க வேலைக்கு போகாம நீங்க ஒரு 10 பேருக்கு வந்து வேலை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுன்றது ஸ்டார்ட் அப்ஸ். அதுக்கு as I said கவர்மெண்ட்ல இருந்து போத் யூனியன் கவர்மெண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய வந்து சப்போர்ட் பண்றாங்க. நம்ம கல்லூரியானது அந்த ஸ்டார்ட் அப் ஓரியன்டடுக்கு ரொம்பவே 2021 இருந்து ஆஃப்டர் கோவிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி பிளேஸ்மெண்ட்ஸ் இதுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கென்று ஒரு தனி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் விரா ஸ்டார்ட் அப் கிளப் என்று அமைக்கப்பட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இனோவேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஏஐசிபியோட ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ். எல்லா காலேஜ்லயும் அதை ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டார்ட் அப் ஓரியன்டா இனோவேஷன் ஓரியன்டால பசங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணி அந்த ஐடியா இருக்கிற பசங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ்ஸ் அதை நம்ம காலேஜ்ல ஜஸ்ட் நேம் சேக் பண்ணாம 2021 இருந்து அதுக்கென்று தனியான ஒரு செல்லே அமைச்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் நல்லாவே அதில் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதோட வெளிப்பாடா என்னன்னா நாட் ஒன்லி அகடமிக்ஸ் கவர்மெண்ட்லேயே நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்திக்கணுன்ற வகையில இன்னைக்கு நம்ம கல்லூரியில உங்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ்லாம் நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு சிறு மற்றும் குறு தொழில் வளர்க்குற அந்த டெவலப் பண்றதுக்காக யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ்ன்றது நம்மளை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டெக்னாலஜி மூலமா சொல்யூஷன் கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டிங் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஸ்டியூட் எம்எஸ்எம்இ போஸ்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு
நம்ம வெள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேற எந்த கல்லூரியிலுமே அது கிடையாது. அந்த ஹோஸ்ட் இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க மூலயமா தான் நம்ம கல்லூரி மாணவர்கள் அதில் பங்கேற்று அந்த நல்ல ஐடியா, நல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களுக்கு அவங்க 15 லட்ச ரூபாய் ஃபண்டிங் கொடுத்து அந்த ஐடியாவை ப்ரோட்டோடைப் ப்ராடக்டா டெவலப் பண்ணி அதை மார்க்கெட்ல கமர்ஷியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு யாரா இருந்தாலுமே வெள்ளூர் மாவட்டத்துல, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்துல யாரு அந்த எம்எஸ்எம்இ ஐடியாவுக்கு மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் வேற எங்க போய் வெளியில போய் அவங்களால அப்ளை பண்ண முடியாது. நம்ம கல்லூரி எம்எஸ்எம்இயோட ஒன் ஆஃப் தி ஹோஸ்ட் இன்ஸ்டியூட். ஸோ இந்தியா ஃபுல்லா நிறைய ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. நம்ம ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வெளியில இருக்கிறவங்களுக்கே அந்த வாய்ப்பு இருக்கும் போது நம்ம கல்லூரி மாணவர்கள் உள்ளே அந்த எம்எஸ்எம்இல உங்களுக்கு நல்ல படிக்கும் போது ஐடியா இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு அவங்களே ஃபண்டு 15 லட்ச ரூபாய், அது வந்து கடன் கிடையாது, உங்களுக்கு கொடுக்குற கிராண்ட், உங்க ஐடியாவுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியாவை ப்ரோட்டோடைப் ப்ராடக்டா மாத்துறதுக்கு கொடுக்குற கிராண்ட் அது. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரிவிலேஜ் நம்ம கல்லூரியிலே இருக்கு. அதுக்கு உண்டான ஸ்டெப் மொத்தமே வந்து எப்படி கைடன்ஸ், அதுக்குன்னே தனி டீம் இருக்கு, அட்வைசர் இருக்கிறாரு. எம்எஸ்எம்இ துறையில ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரே வந்து நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அட்வைசரா போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ அவர் இங்கேயே இருப்பாரு, காலேஜ்ல இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பா பண்ணுவோம். இப்போ நான் அந்த எம்எஸ்எம்இ சொன்னது என்னன்னா 2021 இருந்து இந்த ஸ்டார்ட் அப் ஓரியன்டான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எம்எஸ்எம்இ ஹோஸ்ட் இன்ஸ்டியூட் லாஸ்ட் இயர் நம்ம வாங்கினோம். வாங்கிட்டு போன வருஷமே நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கிறீங்க. 2வது ஆண்டு மாணவர்கள் 2 பேர், மிஸ்டர் பிரவீன் அண்ட் தென் பிரவீன் அண்ட் ஐடில ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இதே மாதிரி லாஸ்ட் இயர் எம்எஸ்எம்இ நடத்தின ஐடியா ஹேக்கத்தான் 4.1 சொன்னாங்க. இந்த வருஷம் 5.0 இப்ப நடந்துட்டு இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஐடியா ஹேக்கத்தான்ல நம்ம கல்லூரி மாணவர்கள் 28 பேர் வந்து அவங்களோட ஐடியாவை அதில் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் அந்த இந்தியா ஃபுல்லா 28,000 ஐடியா சப்மிட் ஆனதுல வெறும் 350 இருந்து 375 ஐடியாவுக்கு வந்து 15 லட்ச ரூபாய் கிராண்ட் கொடுத்தாங்க. அந்த 21ல ஆரம்பிச்ச அந்த இனிஷியேட்டிவ் அதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் அப்போ அப்ளை பண்ண அந்த ஐடியா ஹேக்கத்தான்ல நம்ம கல்லூரி மாணவர்கள், ஏன்னா இது வந்து உங்களால முடியுமான்றது முடியாதுன்றது அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்லூரி மாணவர்களே அதை வாங்கியிருக்காங்க. 2 பேர் பிரவீனும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் ஐடி ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாவுக்கு 15 லட்ச ரூபாய் இப்போ கிராண்ட் வாங்கிட்டாங்க. பிரவீன் தனியா, இன்னொரு ஸ்டூடெண்ட் தனியா, வெங்கடேஷ் ஐடி ஸ்டூடெண்ட் அவரு. ஸோ அவங்க இப்போ ஃபைனல் இயர்ல கூட வாங்கல. அவங்க எந்த இயர்ல வாங்கினாங்க தெரியுங்களா? அவங்க செகண்ட் இயர் படிக்கும் போது அவங்க ஐடியாவை அப்லோட் பண்ணாங்க. இப்போதான் 3rd இயரே என்டர் ஆயிருக்காங்க அவங்க. ஸோ அந்த டைம்லயே அவங்க கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் அவங்களோட அந்த புத்தொழில டெவலப் பண்றதுக்கு, அவங்களோட அந்த ஐடியாவை டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வந்து நம்ம கல்லூரி மாணவர்களே 2 பேர் வாங்கியிருக்காங்க. அதனால நம்மளால முடியுமான்றது இதுல விஷயமே கிடையாது. இங்க அதுக்குண்டான கைடன்ஸ் வழங்கப்படும். அந்த கைடன்ஸ் மூலமா என்னன்னா நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் போன வாட்டி 28 ஐடியா அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம். யூ வில் நாட் பிலீவ், ஒரே வருஷத்துல அதே காம்படிஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. நேத்து கூட அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது நம்ம காலேஜ்ல. 248 ஐடியாஸ் நம்ம பசங்க மட்டும் போட்டிருக்காங்க ஒரே வருஷத்துல, செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. அந்த 200 வெறும் போன வருஷம் வந்து 28 ஐடியா இருந்தது, ஒரே வருஷத்துல 248 ஆயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி எம்எஸ்எம்இல என்ன பண்ணிட்டாங்க, 50 ஐடியா தான் ஒரு காலேஜுக்கு போட முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்ததுனால நம்ம அந்த 248 நிறைய பெரிய பெரிய அதுக்குன்னு சொல்லிட்டு வல்லுநர்களை வர வச்சு 248 பசங்களுக்கு இங்கே இன்டர்னல் ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் வச்சு அது 50 மாத்தி இப்போ அப்லோட் பண்ற வேலை போயிட்டு இருக்கு. இந்த வாட்டியும் கண்டிப்பா நம்ம மாணவர்களுக்கு வந்து போன வாட்டி 2 பேர் வாங்கினது, இந்த வாட்டி இன்னும் அதிக பேருக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நிறைய. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க ஸ்டார்ட் அப்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது உங்களுக்கு நம்ம கல்லூரியில எம்எஸ்எம்இயோட ஹோஸ்ட் இன்ஸ்டியூட் உள்ளே இருக்கு. இன்னொன்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஐடியா வந்து ப்ரீ இன்குபேஷன் ஸ்டேஜ், அதாவது ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு தேவையான ஒரு விஷயம்ன்றது இன்குபேஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய கல்லூரிகள்ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல இன்குபேட்டர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட்டட் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அவங்க தமிழ்நாடுக்குள்ள ஒரு 25 கல்லூரிகளை செலக்ட் பண்ணி அவங்களோட இன்குபேஷன் சென்டர், அவங்களோட மையத்தை வந்து மாவட்ட மையமா வந்து அமைக்கிறதுக்கு, இன்குபேஷன் சென்டர் வந்து அமைக்கிறதுக்கு 25 கல்லூரிக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அந்த அங்கீகாரத்தை இந்த நேரத்தில் என்னன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் அவர் ஐயா கையில தான் நம்ம வந்து அதை வாங்கணும். அது இந்த நேரத்தில் என்னன்னா அந்த அங்கீகாரமும் வெள்ளூர் மாவட்டத்துல வேற எந்த கல்லூரிக்குமே கொடுக்கல,
வெள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெறும் நம்ம அன்னைவீரா பொறியியல் கல்லூரி மட்டும் தான் அந்த ப்ரீ இன்குபேஷன் சென்டர். அதோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு. ஸ்டார்ட் அப் டிஎன், அது பேரே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன்ன்றது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அது ஸோ கூட ஸ்டார்ட் அப் டிஎன் ஆம்செட் ப்ரீ இன்குபேஷன் சென்டர்னு சொல்லிட்டு இன்குபேஷன் ஃபோரம்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியாவை நல்ல மாணவர்கள், இப்போ பிரவீன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பேர் சொல்லி நம்ம சொன்னோம். அவங்களுக்குலாம் என்னன்னா அகடமிக்ஸ்லயும் அந்த பசங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நல்ல 8 CGPA மேல வச்சிருக்காங்க. அவங்க அங்கேயும் அவங்க வந்து கம்மியெல்லாம் படிக்கல. ஸோ அந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு இருக்குன்னு இந்த இன்குபேஷன்ல அவங்கள இன்குபேட் பண்ணி அவங்களோட ஸ்டார்ட் அப்பை இன்னும் பில்ட் பண்றதுக்கு அதுக்கு உண்டான மென்டர்ஷிப்லாம் கொடுத்து கைடன்ஸ் வந்து வழங்கப்படுது. காலேஜ் டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது நான் நிறைய இப்போ கவர்மெண்ட்ல இந்த ஸ்டார்ட் அப்காக நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல EDITN ஒன்று இருக்கு, அதோட ஹோஸ்ட் இன்ஸ்டியூட் நம்ம காலேஜ்ல தான் வச்சிருக்கோம். அந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கிறாங்களோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதோ கவர்மெண்டோட இணைஞ்சி நம்ம மாணவர்களுக்கு என்ன பயனா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம். அதை என்னன்னா இன்னைக்கு 3 பேர் ரொம்ப முக்கியம். வந்து கவர்மெண்ட் வந்து உயர் படிப்புக்காக என்னென்ன வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க, என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்றது முக்கியம். இது என்னன்னா நம்ம சேர்மன் சார் கூட 2019 ஒரு சென்னையில ஒரு ஃபோரம்ல இதை பத்தி பேசியிருந்தாரு. அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் சப்போர்ட் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இன்னைக்கு நாங்களே பேசுறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உயர் படிப்புக்காக நம்ம சிஎம்மோட ஆக்சுவலி என்னன்னா irrespective of the political party as a college management we are genuinely telling அவங்க நிறைய வந்து முன்னெடுப்பு எடுக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து. ஸோ லைக் அதிகப்படி அதாவது நான் முதல்வன் சொல்லிட்டு இப்போ நீங்க வேலை வாய்ப்புக்கு போகணும். இப்போ நான் பிளேஸ்மெண்ட்டுக்காக இவ்வளவு சொன்ன ஸ்டார்ட் அப் டிஎன், EDITN, ITNT நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே அதுக்காக அவங்க வந்து எதுவுமே பணமோ எதுவும் கலெக்ட் பண்றது கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ ஜஸ்ட் தட் பசங்களை வந்து நல்லா கொண்டு போகணுன்றதுக்காக சுய தொழிலுக்கு அவ்வளவு பண்றாங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு போறதுக்கு நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுமே நல்ல ட்ரைனிங் வெண்டாரை வச்சு நம்ம காலேஜ்ல நான் முதல்வன் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம காலேஜ்ல எல்லா காலேஜுக்கும் காமனா கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு போகணுன்ற பட்சத்துல ஒரு IT டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களா இருந்தா டேட்டா சயின்ஸ்ல ட்ரைனிங் கொடுக்கறது, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ல கிரியோ, ஆன்சிஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல ட்ரைனிங் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு 2வது ஆண்டுல இருந்தே நம்ம கல்லூரியிலே நடக்கும். ஒண்ணு கவர்மெண்ட்லயே அவ்வளோ. ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஒரு சிறப்பா போகணும் அப்படின்னா 3 பேர் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்து நிறைய அதிகப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல அவ்வளவு பண்ணும்போது காலேஜ்ல நம்ம அதை விட இன்னும் 200% அவங்க பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு நம்மளோட விஷனே என்னன்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா அவங்களுக்கு என்ன ஃபேவர், என்ன பெனிஃபிட், அவங்களோட கரியர், அவங்களோட ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாருமே we all are working only for that. கண்டிப்பா இங்க இருக்கிற HODஸ்ல இருந்து ஃபேக்கல்டிஸ்ல இருந்து லைக் ஈவன் நம்ம காலேஜ் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஈவன் த லீஸ்ட் அவங்க வந்து ஒரு தூய்மை பணியாளர் இருக்கும், எல்லாருமே ரெஸ்பான்சிபிளா வேலை செய்வாங்க. அதெல்லாம் யாருக்காக பண்றாங்கன்னா நீங்க அந்த விஷயத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட, ஒரு மெஸ்ஸா இருந்தா கூட அதை கிளீனா நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப காஷியஸா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காலேஜ். கவர்மெண்ட்டும் சூப்பரா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, பிளஸ் காலேஜும் we will give our best. இன்னொன்னு இதெல்லாம் எடுத்து நல்ல கோல்டன் பீரியட்ல இருக்கிறீங்க, நீங்க எடுத்து பண்ண வேண்டியது நீங்க அந்த எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் ஏதோ படிச்சேன் போனன்ற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா நம்ம காலேஜ்லயே நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. நான் போய் எங்கேயோ சென்னையிலயோ பெங்களூர்லயோ படிச்சாதான் சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இதே இந்த MSME ஐடியா ஆகத்தான் சென்னை பெங்களூர் காலேஜஸ்ல கூட 1-2 பேர் தான் வாங்குறாங்க. அந்த ஐடியாவை நம்ம கல்லூரி மாணவரும் வாங்குறாங்க. அதனால என்னன்னா இன்னைக்கு வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல தான் வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படியெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் தேர். ஈவன் யூ கேன் டேக் எக்ஸாம்பிள் இன் தி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம காலேஜ் மாணவர்கள் TCSல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 சேலரி பேக்கேஜ்ல எடுக்கிறாங்க அவங்க. பிரைம், டிஜிட்டல், நிஞ்சா அப்படின்ட்டு அந்த 11 lakhs per annum பண்றது 11 to 12 lakhs per annum சேலரியில TCS வந்து பிரைம்ன்ற ஜாப் ரோல எடுக்கிறாங்க. ஈவன் இன்க்ளூடிங் நீங்க சென்னையில இருக்கிற காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் அவங்களே பிராண்டிங் பண்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம காலேஜ்ல போன வாட்டி 2 மாணவர்கள் அந்த பிரைம்லயே பிளேஸ் ஆனாங்க, ஒரு மாணவர் டிஜிட்டல்ல, which means 8 lakhs and above இருந்த 100 பேர்லயுமே அவ்வளவு அந்த 3 பேர் வந்து 8 lakhs and above வந்து ஈஸியா பிளேஸ் ஆக முடியுது. ஸோ அதெல்லாம் என்னன்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. அதுக்கு உண்டான கைடன்ஸ், மென்டர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு வழங்குறதுக்கு தான் நிறைய உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த உயர் படிப்பு. ஒருத்தர் நிறைய நான் அந்த இன்டர்வியூல கூட நான் பார்த்திருக்கேன், ஒருத்தரோட லைஃபை மாத்துறது இந்த உயர் படிப்பு எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பக்கபலமா இருந்திருக்குன்றது நிறைய நம்ம கல்லூரி மாணவர்களே நம்ம பார்த்திருக்கிறோம். 2017, 18 இந்த பேட்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு போன பசங்களாம் இன்னைக்கு பிரின்சிபல் சார் கூட சொன்னாரு, அதே அந்த ரொம்ப
லைக் ஃபினான்ஷியலி அவங்க ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி மாணவர்களாக இருப்பாங்க. ஃபினான்ஷியலி ரொம்ப வந்து லைக் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து. ஆனால் இந்த ஒரு படிப்பு அவங்க லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அந்த மாதிரி நம்ம அலுவலை எவ்வளோ பேரை நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு மாசத்துக்கே 2016 முடிச்ச மாணவர்கள்லாம் இந்த துபாய் எமிரல் கம்பெனில மாசத்துக்கே 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம கல்லூரியில. இந்த மாதிரி 1-2 இல்லை, நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த படிப்பு இப்போ உங்க குடும்ப சூழ்நிலை ஒருத்தருக்கு லைக் உங்களுக்கு தான் தெரியும், அதோட பர்சனல். ஐ கேனாட் கம் அண்ட் see each and every one of you. அதை நீங்க உங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா the easiest way is to read for this. இந்த 4 வருஷத்தை ஒழுங்கா லேர்ன் பண்ணி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பண்ணீங்க அப்படின்னா நம்மளால முடியுமான்னு யோசிக்காதீங்க. அதனாலதான் நான் வெளியில இருந்தெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு வரல இன்ஸ்பிரேஷனுக்கு. நம்ம காலேஜ்ல இருந்தே பேர் சொல்லியே நான் சொன்னேன். அதனாலதான் இந்த மாதிரி எவ்ரி இயர் ஒரு நல்ல சூப்பரா போயிட்டு இருக்காங்க பசங்களா நம்ம கல்லூரி மாணவர்கள். வேலை வாய்ப்பு ஆகட்டும், சுயதொழில் ஆகட்டும், உயர் படிப்புக்காகட்டும், எல்லாத்துலயுமே எக்ஸலண்டா போயிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான 100 இல்ல 200% we will take the effort. இன்னும் நிறைய இந்த இப்போ இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கீங்க, நிறைய உங்களுக்கு அப்கமிங் ஏதாவது ஒன்று. எங்களோட மோட்டிவே என்னன்னா, அகைன் ஐ எம் டெல்லிங் சேர்மன் சார், செக்ரட்டரி சார், எல்லாமே நாங்கள் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சென்னை, பெங்களூர், டெல்லி, நியூ டெல்லி, மும்பை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லாம் நல்ல டெவலப்டு காலேஜஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமா காலேஜ் பண்றவங்க அந்த அது மாதிரி அங்க இருக்கிறதுல எதுவுமே நம்ம மாணவர்களுக்கு குறை வைக்கக்கூடாதுன்றதுல we will be always very cautious. So that will be like even you will get to know about it. அதை எந்த அளவுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்திக்கிறீங்கன்றது தான் இருக்குது. அதனால நல்ல இதுக்கெல்லாம் எடுத்து தேவை ஒரே ஒன்று தான், பாசிட்டிவ் மைண்ட் செட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். லவ் பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி இல்லாம நானும் அதுல போய் பங்கேற்றுப்பேன், என்னால அதுல போய் நான் பண்றதுனால ஏதோ ஒரு நான் கத்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்லபடியா நீங்க வந்து லைஃப்ல ஒரு வேலை வாய்ப்போட சிறப்பா போயிட முடியும். வேற ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த இன்ஜினியரிங் படிப்பு தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே. ஐ கேன் டெல் தட். ஒரு டாக்டர் படிக்கிறவங்க கூட அடுத்து நீட் படிக்கணும், அது மாதிரி நிறைய அவங்களுக்கு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு. இந்த ஒரே ஒரு 4 வருஷம் டிகிரி வச்சு நீங்க வந்து ஈவன் 1 crore per annum சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த படிப்புக்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா அதை நீங்க எந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போறீங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ see to it. நிறைய நம்ம பேசணும் இன்னும் காலேஜ்ல, இன்னும் நிறைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் பேசுறதுக்காக இருக்கிறாங்க. இந்த நேரத்துல உங்களை நம்ம அன்னைமீரா கல்லூரிக்கு மனசார வாழ்த்தி வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லைக் பேரண்ட்ஸ் நம்ம கல்லூரியை ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு வந்து சேர்த்து விட்டதுக்கு உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சு, லைக் அவங்களும் நம்ம பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 2-3 பேரும் ஒன்னா இணைஞ்சு மாணவர்களோட நலன் கருதி அவங்க லைஃப்ல நல்ல ஒரு பொசிஷன் போகணும். அதுக்காக தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயணிக்கும் போது it will definitely happen. Best wishes to all of you. Thank you guys. Good morning to all. We warmly welcome you to induction day of Annaimira College of Engineering and Technology. First, we congrats to all the students who cleared board exams with good mark and seated in our college. Past 2 years-ஆவே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸோட டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு வைடாகவே ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் automobiles, constructions, manufacturers, web designers, software developers, robotics, digital marketing. Moreover, AI பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்தியா தவிர்த்து வேர்ல்டு வைடாகவே டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங், we need to develop our technical and software skill day by day. இந்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ஸ், ஃப்ளிப்கார்ட், அமேசான், ரெட்பஸ், இந்த மாதிரி மேக் மை ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஆப் தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப் கிட்டமே எந்த ஒரு ஓன் ப்ராடக்ட் கிடையாது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓன் ப்ராடக்ட் கிடையாது. வந்து ரெட் பஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ் எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட. வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்லெட், ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஆப். And they are making business in worldwide and turnovers in billions. ஒரு சிங்கிள் ஆப் டெவலப் பண்ணாலே இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைடா இருக்கு. வந்து ஒரு ஆப் மூலியமா வந்து நீங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக் வாங்கியிருக்காங்க. வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆப் பார்த்தீங்கன்னா 1.4 lakh crores வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆப். வந்து இந்த 1.4 crores வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேண்டோ இல்லை பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ பில்டிங்ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. வந்து ஒரு சிங்கிள் ஆப் மட்டுமே அந்த காஸ்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. வந்து ஸோ இன்னைக்கு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வெப் டிசைனர்ஸ், ஏஐ வந்து இன்னைக்கு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது, வேர்ல்டு வைடாக டிமாண்டாக இருக்குது.
ஜஸ்ட் ஒரு காலேஜ் படிக்கும் போதுலேருந்து உங்கள் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் டிபெண்ட் பண்ணி பேஸ் பண்ணி இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதோ இல்லை கோடிங் ரைட் பண்ணுறதோ இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து அது வந்து ஒரு பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடாகவே இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னாவே வந்து நம்ம காலேஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், greenery campus, highly qualified faculties, libraries பார்த்தீங்கன்னா நீ நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ஸ் ஆத்தரைஸ்டு புக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. மோர் ஓவர் வி கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு டெக்னிக்கல், ப்ராக்டிக்கல், சாஃப்ட்வேர் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ வி ப்ரொவைடிங் இன்டர்ன்ஷிப், இன்பிளான் ட்ரைனிங், செமினார்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்களுக்கு செமினார்ஸ் வந்து எவ்ரி செமஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து. And also we giving more importance to culturals and sports. Just we have a good platforms in our college. Just to utilize and we want to become successful engineer. Thank you. அனைவருக்கும் வணக்கம். மாணவிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் மிகவும் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று நன்றாக செட்டில் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றாக படிக்கவும். எல்லா மாணவிகளை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வகுப்பை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு சிறிய இது, கேரளாவிற்கு பெண்கள் அழகு, ஆந்திராவிற்கு திருப்பதி அழகு. இப்பொழுதுதான் அதை பார்த்தேன். அடுத்தது நம் தமிழ்நாட்டிற்கு டெல்லிக்கு ஆக்ரா இது தாஜ்மஹால் அழகு, கர்நாடகாவுக்கு காவிரி அழகு. நம் தமிழ்நாட்டிற்கு எது அழகு என்று உங்களால் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் கூறுங்கள் பார்க்கலாம். நம் தமிழ்நாட்டிற்கு தமிழ் அழகு. மிகவும் சிறப்பாக படிக்கும் பொழுதே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு தமிழ் என்றாலே மிகவும் பிரியம். எம்ஃபில் தமிழ்லாம் முடித்திருக்கிறேன். தமிழ் ஆசிரியர், தலைமை ஆசிரியராகவே பணி புரிந்திருக்கிறேன். அடுத்தது ஒரு சிறிய கதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வரும்போதே மகன் ஷார்ட்டாக முடியுமே, ரொம்ப அதிகம் பேசுறதுன்னு சொல்லிட்டான். ஒரு சிறிய கதை. ஒரு ராஜஸ்தான்ல ஒரு ஏழை ஒருத்தர் போயிட்டு இருக்கான். மிகுந்த தண்ணீர் தாகம் எடுத்து விட்டது அவனுக்கு. அவன்கிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. மிகவும் சோர்வடைந்து விட்டான். ராஜஸ்தான்னாலே தெரியும் தண்ணீர் கிடைக்காது, மிகவும் சிரமமாக இருக்கும் என்று. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். எங்கேயாவது ஒரு துளியாவது தண்ணீர் கிடைக்குமா என்று. ஒரு சிறிய குடிசை தெரிந்தது. அங்கே முடிந்த அளவு ஓடினான். ஓடி அங்க பார்த்தான், ஒரு கைப்பம்பு போர்வெல் இருந்தது. சரி, இங்க ராஜஸ்தான்ல ஒரு போர்வெல் இருக்கா, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தண்ணி அடிச்சு பார்த்தா வரல, வெறும் காற்று தான் வந்தது. அப்புறம் அங்க ஒரு சிறிய பாட்டில்ல பாதி தண்ணி இருந்ததுங்க. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடலான்னு பார்த்தான். ஆனா சரி நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே, இந்த தண்ணியை போர்ல ஊத்தி பார்த்து, அந்த காலத்துல எல்லாம் போர்ல அப்படியே அடிச்சா தண்ணி வராது, தண்ணி ஊத்தி ட்ரை பண்ணின்னு இருக்கணும். இவன் முடிஞ்ச அளவு அந்த தண்ணியை குடிச்சிடலான்னு பார்க்கும்பொழுது ஒரு பேப்பரில் எழுதி இருக்கிறது, இதை போரில் செலுத்தி தண்ணீர் அடி, தண்ணீர் வரும் நிறைய என்று எழுதப்பட்டிருந்தது. அவனும் அந்த தண்ணியை அதில் செலுத்தி ஒரு முறை அடித்தான், வரவில்லை. 2 முறை 3 முறை 4 முறை அடித்தோம், தண்ணி வரல. ஐயோ, அந்த தண்ணியே நம்ம குடிச்சிட்டு இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்புறமா 5வது முறை அடித்தான். நல்ல தண்ணி பேச்சு அடிச்சதுங்க. கீழே இருந்து ஃபோர்ஸா வந்து தண்ணி நல்லா வேகமா வரவே ஆசை தீர தண்ணி குடிச்சு பாட்டிலே தண்ணி ரொப்பிட்டு எல்லாத்துலயும் தண்ணி ரொப்பின்னு திரும்ப அவன் குடிச்சு அந்த பாட்டிலே தண்ணி குடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்து வர்றவங்களுக்கு உதவும் அப்படின்னு அந்த பேப்பர்லயே கீழே எழுதி வச்சாங்க, இதில் தண்ணீர் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவன் கிளம்பிட்டாங்க. அவன் நினைச்சிருந்தா தண்ணி தாகத்துக்காக அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். அவன் முயற்சி செய்து எப்படியாவது தண்ணி நிறைய சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று திரும்ப அந்த பேப்பர்லயே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து வர்றவங்களுக்கும் அது உதவுன்னு சொல்லிட்டு அதில் கீழே ஒரு குறிப்பு எழுதியிருந்தான், இதில் தண்ணீர் நிறைய இருக்கிறது என்று எழுதியிருந்தான். ஏன்னா வர்றவங்க அந்த தண்ணியை குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த குறிப்பு எழுதியிருந்தாங்க. இது எனக்கு படித்ததில் பிடித்தது. இதுவரை
உரையை கேட்டதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்னை மிரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மிரா ஃப்ரெஷர்ஸ் இண்டக்ஷன் டே, அதாவது 2025 to 2029 பேட்ச் மாணவ மாணவியருக்கான முதலாண்டு வகுப்புகள் தொடக்க விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்புரையாற்ற இருக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு JL ஈஸ்வரப்பன் அவர்களுக்கும் மற்றும் திரைப்பட நடிகை மற்றும் எழுத்தாளர் பன்முக திறன் கொண்டவர் நமது அழைப்பினை அன்போடு ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து சிறப்புரையாற்ற இருக்கும் ரோஹிணி மேடம் அவர்களுக்கும் மற்றும் நம் கல்லூரியின் தலைவர், முதல்வர், துணை முதல்வர், டைரக்டர்ஸ், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், நண்பர்கள், உறவினர்கள், பத்திரிகையாளர்கள், முத்தாய்ப்பாக இன்றைக்கு வந்து அன்னை மிராவின் மடியிலே தமிழக வருகை தந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் நெஞ்சார்ந்த காலை வணக்கம். முதற்கண் வந்து நம்ம வந்து ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வந்து பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் நமது அழைப்பினை அன்போடு ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன் என்று நாம் வருவதற்கூடவே நம்முடைய வந்துவிட்டார். அவரை பற்றி சில வார்த்தைகள் மட்டும் ஏற்கனவே பிரின்சிபல் சார் சொல்லியிருக்காரு. கடந்த வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. சந்திக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய மகளை வந்து கல்லூரியில சேர்ப்பதற்காக அவர் வந்து என்னிடம் சில விஷயங்களை கேட்டார். நானும் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னேன். அப்போ சார்கிட்ட கேட்டேன், நான் என்ன சார் நீங்க வந்து என்னென்ன கல்லூரிகளுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சீட்டு வந்து உடனே கொடுத்துருவாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லைங்க, நான் வந்து கல்லூரிக்கு போகும்போது வந்து என்னுடைய மகளை சேர்ப்பதற்கு போகும்போது ஆஸ் எ பேரண்டாக தான் நான் போறேன். ஒரு அரசியல்வாதியாகவோ வந்து ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு கட்சியில கொடி கூட, அதாவது வந்து கார்ல வந்து கொடி இருக்காது, என்னுடைய துணியிலையும் வந்து அது வந்து அதுக்கான அடையாளங்கள் எதுவும் இருக்காது. பேண்ட் ஷர்ட் போட்டு இல்லை பேண்ட் டிஷர்ட் போட்டு தான் நான் போவேன், அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, எளிமைக்கு மறுபெயர், எளிமையானவர், அதாவது கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் நமது மதிப்பிற்குரிய ஈஸ்வரப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள். +2 முடிச்சுட்டு எல்லாம் ஸ்கூலில் பல்வேறு மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் படிச்சிருப்பீங்க. +2 படிக்கும்பொழுதே உங்கள் பேரண்ட்ஸுங்க, டீச்சர்ஸுங்க, நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, +2 தான் உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலம், +2ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து லைஃப் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து படிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்களை வந்து. பட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதனுடைய வெளிப்பாடு நீங்கள் பெற்ற மதிப்பெண்களில் தெரியும் உங்களுக்கு. +2ல வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதுடைய வெளிப்பாடு உங்களுக்கு அவங்க முன்னாடி தெரியும். நாம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம், அவங்க எவ்வளோ மார்க் வந்திருக்கு. அந்த மார்க்கோட வேல்யூ எங்க தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அப்பதான் தெரியும் உங்களுக்கு வந்து நாம எங்க படிக்கலாம் நம்ம நினைச்சிருப்போம், நம்ம கிட்ட அதுக்குண்டான மார்க் இருக்காது. இன்னும் கோர்ஸ் தேரணும்னு நினைச்சிருப்போம், பட் அதுக்குண்டான மார்க் நம்மகிட்ட இருக்காது. அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. அதுலயும் வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து, அது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொறியியல் படிப்பு வந்து கடந்த கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்குள்ள இல்லாத அளவுக்கு வந்து கடுமையான வந்து அப்ளிகேஷன்ஸ், கடுமையான நெருக்கடிகள் இந்த வருஷம். கிட்டத்தட்ட இந்தியா பூரா வந்து 12,40,000 பேர் வந்து இந்த வருஷம் வந்து மெடிக்கலுக்கு வந்து இன்ஜினியரிங் சேர்ந்திருக்காங்க. இது வந்து கடந்த 7-8 வருஷத்துல இல்லாத ரெக்கார்டு வந்துட்டு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற துறைகளை விட, மற்ற படிப்புகளை விட, மற்ற துறைகளை விட, மற்ற வேற எந்த படிப்பை விட இந்த தொழில் கல்வியானது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இனி கொண்டு போகும் நாட்களுக்கு நம்ம வந்து
தொழில் கல்வி சார்ந்த பணியோ, தொழில் கல்வி சார்ந்த நமக்கு வந்து தொழில் முனைவோரோ அல்லது வந்து ஸ்டார்ட் அப்ஸோ எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு வந்து அடிப்படையானது வந்து இந்த தொழில் கல்வி. இந்த நீங்கள் படிக்கக்கூடிய 4 ஆண்டுகள். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் என்னன்னா, நம்ம கல்லூரியிலேயே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 160 கட்டாப்புகளுக்கே பொறியியல் கட்டாப்புக்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு கிடைக்கல. ஓபன் என்ன இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் இது மறைக்க முடியாது. ஓபன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 165 மார்க்குங்களுக்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் கிடைக்கல. கிடைக்காத மாணவ மாணவிகள்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து எத்தனை முறை வந்து மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய கவுன்சில்களை இல்லை கேட்டகரி வைஸ் ஆகும். ஏன்னா இந்த 4 ஆண்டு, ஏன்னா இந்த படிப்பு வந்து இந்த கல்வி வந்து இந்த கல்லூரியில் அன்னைவரால இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் அன்னைவரால ஏதோ ஒரு படிப்பு ஏதாவது ஒரு டிசிப்ளின் சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால் வந்து +2ல உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே பாடம் தான் மறுபடியும் படிப்பு படிப்பு படிப்பு. ஏன்னா இந்த எப்படி மதிப்பெண் எவ்வளவு முக்கியன்றதை வந்து நீங்க இந்த கட்டத்தில் உணர்ந்திருப்பீங்க. அதே மதிப்பெண் தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த 4 ஆண்டுகள் முடிவில் வந்து பார்க்கும் பொழுது இனி வரப்போக 40 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து என்னவாக போறீங்க, என்னவா இருக்க போறீங்க அப்படின்றது வந்து இந்த 4 ஆண்டுகளுடைய உங்களுடைய எஃபர்ட்ல தான் வந்து அந்த 40 ஆண்டுகளுடைய முடிவு வந்து உங்களுக்கு எதையும் கண்ணு முன்னாலே தெரிஞ்சிடும். வந்துட்டு நீங்க எவ்வளவு அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க, எவ்வளவு அளவுக்கு படிக்கிறீங்க. ஏன்னா அந்த மதிப்பெண் அப்படின்றது சிஜிபிஏ அப்படின்றது வந்து கல்லூரிக்கு வந்து இந்த 4 ஆண்டு முடிவுல எதுக்கு முக்கியம் அப்படின்னா, எல்லா வேலை வாய்ப்புக்கும் வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு தகுதி ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த பிசிக் ஏதாவது வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கே, உதாரணத்துக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னா வந்து எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து முதல்ல ஹைட்டை தான் நான் நூல் கயிறு கட்டிடுவாங்க. 5.6 5.7 அவங்களுக்கு தேவையான அந்த வந்து நூல் கயிறு கட்டிட்டு எல்லாரும் நிற்க வச்சிடும். லைனாக நிற்க வச்சிடும். 500 பேர் 1000 பேர் நிற்க வைப்பாங்க. அவங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். யாரெல்லாம் உயரம் கம்மியாக அதாவது ஹைட்டு வந்து அந்த டச் பண்ணலையோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது இது வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு சின்ன வழி. அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டர்னு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே அதே போல தான் அந்த வந்து பொறியியல் படிப்புக்கும் எடுக்கலையே வந்து என்ன பண்ணுவாங்க, 8.5 இருக்கா, 8 பாயிண்ட் இருக்கா, 7.5 இருக்கா. Tier 1 கம்பெனிஸ்ல, Tier 2 கம்பெனிஸ்ல சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய Tier 1 கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் வந்து உங்களுக்கு அகாடமிக்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் போடுற இடத்துலயே உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அங்கேயே உங்களுக்கு தடை ஏற்படும். அதனால வந்து நீங்க இந்த படிப்புல அகாடமிக்ல வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே போல நீங்க நினைக்கணும், நம்ம வந்து படிச்சுட்டா மட்டும் அகாடமிக்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டா மட்டும் நமக்கு வந்து நல்லா Tier 1 கம்பெனில வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் வந்து. ஆனா அது வந்து அதுக்கும் வந்து ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்க துறை சார்ந்த ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து அவங்க துறை சார்ந்த விவகாரத்துல வந்து துறை சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஸ்கில்டு இல்லை அப்படின்னா திறமை இல்லை, திறமையை நம்ம மேம்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னா நம்மளால வந்து அந்த வேலைக்கோ அதுக்கப்புறம் போய் வேலைக்கு போய் சேர்ந்தாலும் சஸ்டெயின் பண்றதோ இதெல்லாம் ரொம்ப வந்து கேள்விக்குறியாயிடும். நம்ம கல்லூரியில வந்து நாம வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் வெளியே போகும் பொழுது திறமையோடு, அதாவது வந்து நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கல்லூரி என்பது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இது வந்து வந்தீங்க நாங்கள் வந்து நீங்கள் படிச்சீங்க நாங்கள் வந்து வேலையை வாங்கி கொடுத்தோம், அது இல்லை. வேலை வாய்ப்புக்கு திறமையான, வேலை வாய்ப்புக்கு தகுதியான, வேலை வாய்ப்புக்கு எம்ப்ளாயபிள், எம்ப்ளாயி வரை எம்ப்ளாயபிள் வரை வேலை வாய்ப்புக்கு திறமையான மாணவர்கள் அந்த திறமைகளை நம்ம வந்து வெளியே போகும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு, நான் எதுவானாலும் இருக்கு, எதுவும் நான் வந்து வேலைக்கும் போவேன், தொழில் முனைவோராக ஸ்டார்ட் அப் டீம் ஏற்பாடு பண்ணுவேன், குடும்ப தொழிலை கவனிப்பேன், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து திறமையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் வந்து போக முடியும். ஏன்னா அந்த 4 ஆண்டுகள் படிப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய படிப்புலையும் கரெக்டாக கவனம் படுத்துங்க,
படிப்பு சார்ந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து சரியாக வந்து கூடவே ஃபாலோ பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 130 ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள். முதல் தலைமுறை பட்டதாரின்னா 2 சைடுமே, அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இரு வழியிலுமே யாரும் வந்து டிகிரி இது வரைக்கும் படிக்கலான்னு அர்த்தம். அப்போ அவங்க பார்க்காத உயரத்தை, உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா தொடாத உயரத்தை, பார்க்காத உயரத்தை, பார்க்க முடியாத இடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுடைய தோல் மேல ஏறி நின்று ஒருத்தர் பிரமிடு மாதிரி ஏறி நின்று நீங்க அப்பதான் நீங்க வந்து வெளியே எட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை நீங்க உணர்ந்துக்கணும். உங்க மேல வந்து அந்த பின்ற படிப்பை கொடுக்கறதுக்காக உங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு அளவுக்கு வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரி 2 தலைமுறையாளர்கள் படிக்காத நாம உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸை வந்து நீங்க வந்து சரியா பயன்படுத்திக்கணும். வந்துட்டு அந்த வாய்ப்புகளை நீங்க வந்து கரெக்டா, ஆமா நான் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் நல்லா படிப்பேன். நம்ம வந்து பிரின்சிபல் சாரு, நம்ம டைரக்டர் சார் பிரசாந்த், கிஷோர் சொன்னது எல்லாமே வந்து இதனுடைய அடிப்படை தான். ஏன்னா ஏதோ வந்தோம் படித்தோம் போனோம் அப்படின்னு இருக்காது. வாங்க, இங்க இருக்கக்கூடிய அனைத்து இடத்தையும் பயன்படுத்துங்க. லைப்ரரி பயன்படுத்துங்க. மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த லைப்ரரி தான், நூலகத்தை பயன்படுத்துறது. இருக்கிற மாணவர்களுக்கு சொல்றோம், இல்லை புதுசா வந்தவங்களுக்கு சொல்றோமா, பொதுவாகவே இந்த படிக்கிற விகிதம் வந்து புக் எடுத்து படிக்கிற விகிதம் ரொம்ப 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 குறைஞ்சு போச்சு. எது எடுத்தாலும் உடனே இமீடியட்டா என்ன பண்றாங்க, போன் எடுத்துறாங்க, லேப்டாப் எடுத்து உடனே கூகுள்ல போறாங்க, அதை சர்ச் பண்றாங்க, இதை சர்ச் பண்றாங்க. இது வந்து நம்ம படிச்சு பார்த்து நம்ம ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கிறோம்னா நமக்கு வந்து மூளைக்கு வந்து சிறுமூளைக்கு பெருமூளைக்கு வந்து மூளையில போய் ஆழமா பதியக்கூடிய உள்ளது. ஆனா அந்த காட்சி அமைப்பு வந்து அப்படி கிடையாது. அது வந்து இமீடியட்டா நமக்கு வந்து அந்நேரத்துக்கு கவனம் இருக்கும். ஆனா அது ஒரு மறந்துடும், குறிப்புகள் எடுக்க முடியாது, அண்டர்லைன் பண்ண முடியாது. நம்ம வேணுன்றப்ப மறுபடியும் தேடி, ஆமாம்மா நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புக்கு படிச்சோமே, அந்த புக்ல என்ன கருத்து இருந்தது, என்ன நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தோம், என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா புக்கில் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் லைப்ரரியை நல்லா பயன்படுத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆய்வகங்கள், லேப், எல்லா விதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேஷன்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆகட்டும், அதாவது சர்க்யூட் பிரான்சஸ்க்கு ஆகட்டும், நான் சர்க்யூட் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளிக்கு ஆகட்டும், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. லேபை பண்ணும்போது சரியா பயன்படுத்துங்க. லேபை எப்படி ஏன் சொல்றேன்னா, லேபை வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை உங்களுக்கு வந்து கேளுங்க. நீங்க வந்துட்டு ஃபேக்கல்டி அதெல்லாம் தயாராக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது உங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்க இந்த இன்டர்வியூக்கு போறீங்க பாருங்க, எந்த கம்பெனி போனாலும் இன்டர்வியூ போகும்போது பேசிக் அதை தான் கேட்பாங்க. நீங்க லேப்ல வந்து என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் வந்து ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க, அதை வந்து நீங்க வந்து ப்ராஜெக்டை நீங்க உண்மையிலேயே நீங்க பண்ணீங்களா, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணீங்களா, இல்லை எங்க இருந்தாலும் ப்ராஜெக்டை விற்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க இங்க, அது போல வாங்கி வந்துட்டீங்களா. பட் அதனால வந்து அது வாங்குறோம் அப்படின்னா நாம தான் ஏமாந்துட்டோம்னு அர்த்தம். ஆசிரியரோ ஃபேக்கல்டி மெம்பர்ஸோ ஏமாறுறோம், நம்ம தான் ஏமாறுறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸை சரியா வந்து பயன்படுத்திக்கங்க. அதே போல வந்து ஜிம் இருக்கு, இது இருக்கு, வந்து பிடி கிளாஸஸ் இருக்கு. அதை சரியா இந்த 4 வருஷத்துக்கு சரியா பயன்படுத்துங்க. சரியான முறையில வெளியே வாங்க வந்துட்டு. அதனால அப்பதான் உங்களுக்கு வந்து அதாவது வேலை வாய்ப்புள்ள பொறியாளராக உங்களால வர முடியும் வந்துட்டு. அதே போல வந்து இந்த இதுக்கடுத்தும் சாரெல்லாம் இருக்காங்க வந்துட்டு. இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி. அனைவருக்கும் வந்து மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றிகளுடைய நன்றி, வணக்கம். இது வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் நம் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நம் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், செக்ரட்டரி, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், நம்முடன் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் நண்பர் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட நம்ம நண்பர் வந்திருக்கார் அவருக்கு, மீதி வந்து HMs வந்திருக்காங்க எல்லாருக்கும், மாணவர் மாணவிகள், பேரண்ட்ஸ் இவர்களுக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னுடைய மனைவி பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொன்னாங்க. ஆனா அதுல நம்ம ஸ்டேட்டுக்கு தமிழ் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேட்டாக்கா நம்ம ஸ்டேட்டுக்கு பெண்கள் வந்து கேரளாக்கு அழகுனாங்க. பெண்கள் பேரழகு கேரளாக்கு இல்ல, அது வந்து தமிழ்நாட்டுக்கு தான். அது வந்து ஏன்னா இதுல வந்து எல்லா ஸ்டேட்டினுடைய
அழகுகளாகட்டும் சிறப்புகளாகட்டும் எல்லா ஸ்டேட் இதை வந்து நாம உறுதியாகவும் அதை வந்து ஆணித்தரமாகவும் நம்மளால சொல்ல முடியும். அது வந்து எல்லாமே அதுக்கு தனித்தனி ஒரு அழகு. ஆனா எல்லாம் சேர்ந்தது தமிழ்நாடு. இது அழகு. தமிழ்நாடு வந்து கேட்டீங்கன்னா முழுசா மொத்தமே நம்ம தமிழ்நாட்டினுடைய சிந்தனை, செயல்பாடு, அவங்களுடைய ஆரோக்கியம், மனநிலை எல்லாம் ஒவ்வொருத்தருடைய அதாவது ஆர்வம், அதுக்கடுத்து சமூக பொறுப்பு, செயல்பாடுகள், விஷன், உலக அளவில் விஷன், இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள்ல முழுமையானது. இதுதான் வந்து மாடல். இந்த மாடல் தான் நம்முடைய கவர்மெண்ட் ஆகட்டும், நம்ம சிஎம் அடிக்கடி சொல்றது இதுதான். தமிழ்நாடு மாடல்ன்றது வந்து இந்தியாவுக்கு ஒரு மைல்கல். இதுல இருந்து தமிழ்நாடு கேட்டீங்கன்னா வேர்ல்டு லெவல் மாடல் தான் தமிழ்நாடு. உலக மாடலை வந்து தமிழ்நாடு எடுத்து நாம முன்னெடுக்கிறோம். அப்போ இந்த மாடலை இந்தியா பூரா முன்னெடுக்கணும். இதுதான் வந்து நம்ம சிஎம்ஓ, நம்மளுடைய எல்லாருமே, நம்மளுடைய அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாருமே இதை எடுத்துக்கிறோம். மாணவர் மாணவிகளாக நீங்களும் சரி, இது வந்து ஒரு முன்மாதிரி எடுங்க. அது போலவே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சகோதரர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது, அவர் வந்து அதாவது சட்டமன்ற உறுப்பினர்னாக்கா எந்தெந்த வகையில எல்லாம் பண்ணணும் முழுமையா பண்ணி மக்கள் கூட இணைஞ்சு அவருடைய பணிகளை முழுமையா செய்துட்டு இருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இங்க பண்பு பெற மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரெண்டாவது, மேடம் அவர்கள் வந்து அவங்க ஒரு கலைத்துறையில இருந்து நமக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க டே ஒன் கலைத்துறையில இருந்து வந்த நாள்ல இருந்து தான் செய்கிற கலைத்துறையில இருந்து சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் சிந்தனை அதுல தான் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒவ்வொரு செயல்பாடும் அந்த கலைத்துறையில இருந்தா கூட கலைத்துறையினுடைய 100 வருஷ வரலாறு கேட்டீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கு பெரும் பங்களித்தது கலைத்துறையில் இருக்கு. ஏன்னா கேட்டீங்கன்னா சுதந்திரத்திலிருந்து இன்று டேட் நாம முன்னேறி இருக்கோம்னா அது கலைத்துறையினுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. அப்படிப்பட்ட கலைத்துறையில மேடம் எல்லாம் ஒரு சிறந்தவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த நாளுமே நம்முடைய மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும், இளைஞர்களுக்கு என்ன கொடுக்க முடியும், நம்ம செய்யற பணியிலேயே சிறந்தது என்ன கொடுக்க முடியும் சிந்திச்சு அவங்க வந்து செயல்பட்டவங்க. நினைச்சா எந்த சினிமாவோ அவங்க வந்து இது கலைத்துறையில அவங்க செயல்பட்டது இல்லை. எப்பவுமே நல்ல கதை அம்சம், நல்ல மக்களுக்கு இது பயன்பெறுமா அப்படின்ற நாங்க நிறைய வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலைத்துறை மட்டும் இல்ல, சமூகத்துறை, சமூகத்துல வந்து நாம என்ன செய்யணும், எந்த நாளுமே நாம எப்படி ஆக்டிவா வச்சுட்டு இருக்கணும், எந்த நாளுமே நாம் மகிழ்ச்சியா எப்படி இருக்கிறது, ஆரோக்கியமா எப்படி இருக்கிறது, அந்த சிந்தனை எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்முடைய மக்கள் கூட சேர்ந்து மக்கள் பணி ஆற்றும் போதுதான் அந்த அந்த ஆரோக்கியம், அந்த அமைதியும் நமக்கு கிடைக்கும். அந்த அமைதி கிடைச்சா அதுதான் உயர்வு. அந்த உயர்வை வந்து மேடம் அவங்க வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய மீட்டிங்ல பங்கு பெறாங்க, மக்கள் சந்திக்கிற மீட்டிங் போறாங்க, மக்கள் போராட்டங்கள்ல பங்கு பெறாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். மகிழ்ச்சி வந்து அந்த மாதிரி வந்து சிறந்தவர்களை நம்ம கூட்டிருக்கோம். இவன் நம்மளுடைய சிறந்த நண்பர்கள்லாம் உள்ள வந்து நம்ம கூட பலர் இந்த கலந்துருக்காங்க. டோட்டல் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா மாணவர் மாணவிகள். நீங்க தான், நீங்க படிக்க போற மாணவர் மாணவி தான் நம்மளுடைய கல்லூரியுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த நட்சத்திரங்களுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் எப்படி நாம வந்து மிளிர வச்சு எல்லோருக்கும் ஒளி கொடுக்கறதா மாத்த போறோம் அப்படின்றதுதான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுலயே நாம இது பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கடமை பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு வந்து என்ன கடமை என்ன பொறுப்பு, இதற்குள்ளதான் மாணவர்களுடைய நாம எல்லா பணியும். அதாவது வந்து இப்ப நாம சொல்லி இப்ப நம்மளுடைய எல்லாரும் பேசணும் இல்லைங்களா, மாணவர்களுடைய கோல், மாணவர்களுடைய என்ன பொறுப்பு இருக்கு, என்ன கடமை இருக்கு, இதற்கு நாம எப்படி செயல்படணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இதுல இருந்து தான் பிக்ஸ் பண்றோம். இதுல பிக்ஸ் பண்ணி தான் நாம வந்து பணிகளை வந்து முழுமைப்படுத்துறோம். 13 ஆண்டுகள் முடிஞ்சு 14வது ஆண்டு, முதலாண்டு மாணவர்கள் வகுப்புகள் தொடங்கும் விழா. இந்த விழா 14வது வகுப்புகள் தொடங்கும் விழா. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா இந்த 14 வருஷமும் மாணவர்களுடைய கிராப் அப்படியே உயர்த்திக்கிட்டு தான் வரும். நாம என்னன்னா 110 பிள்ளைகள்ல இருந்து இன்னைக்கு 1600, அது 1600 1700 பிள்ளைங்க வரைக்கும் உயர்த்துறோம்னா இன்னைக்கு உயர்த்திக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு. இது நம்ம டீம், நம்ம குடும்பம். இந்த குடும்பம், இந்த மாணவர்கள்
முன்னாடி படித்த மாணவர்கள் பேரண்ட்ஸ் நம்ம குடும்பம், இப்ப படிக்கிற மாணவர் பேரண்ட்ஸ் நம்ம குடும்பம். இது வந்து சமூகத்தின் குடும்பம். நம்முடைய பணி சமூகத்துக்கானது, நம்முடைய மாணவர்களை உருவாக்குவது சமூகத்துக்கானது. அதனால் நமக்கு இதுல வந்து தோய்வோ, நமக்கு வந்து விஷன் அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இந்த விஷன் வந்து செயல்படுத்துறது தான் நம்ம செய்யறோம். இந்த திட்டமும் இதனுடைய லட்சியமும் கொள்கையும் உருவாக்கிட்டோம்னா இதை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே நம்மளால வர முடியும். ஏன்னா திட்டம் அதுக்கு கொள்கை இல்லைனாக்கா செயல்பட முடியாது. இது நம்ம திட்டமும் இருக்கு, நம்ம கிட்ட கொள்கையும் இருக்கு. அதனால நம்ம செயல்பட்டுக்கிட்டே வரோம். இந்த செயல்பாடுகள்ல மாணவர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு தொடரணும். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சு. உங்களுடைய பங்களிப்பு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்கேஜி யூகேஜி ஆரம்பிச்சு இல்ல வந்து 1வது 2வது ஆரம்பிச்சு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சது உங்களுடைய இளமை பருவம். அது இளமைனாக்கா குழந்தை பருவம்னு வச்சுக்கலாம். இப்போ வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் தான் இந்த 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல உங்களை நாங்க எப்படி உருவாக்கணும், இதுதான். இதை நாம வந்து சரியா வந்து திட்டமிட்டு உங்களுக்கு எல்லாமே இப்ப சொல்லப்பட்ட எல்லாமே இந்த வாலிபர்களை நாம் கை கொடுத்த எங்களுக்கு வரமாக பார்க்கிறோம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்க, எங்க லட்சியத்துக்கு கிடைத்த வரம் என்ன கேட்ட, இந்த 4 வருஷமும் இந்த இளைஞர்கள் இவங்களை நம்ம கையில் ஒப்படைக்கிறாங்க. இந்த இளைஞர்களை முழுமையான தன்னம்பிக்கை உள்ள விஷன் உள்ள ஒரு மாணவர்களாகவும் இவங்களை உருவாக்குறோமா, அதுதான் எங்க லட்சியம், நம்மளுடைய லட்சியம். இதை உருவாக்குறது தான் இதனுடைய முழுமை. இந்த முழுமையினுடைய வெற்றி தான் இப்ப நாம 14 வருஷத்துல வந்திருக்கின்றது. இது தொடரும், கண்டினியூவா தொடரும். நாம எந்த சிந்தனையுமோ நெகட்டிவா யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவா யோசிப்போம். பாசிட்டிவா யோசிச்சோம்னா நல்லதெல்லாம் நம் கைக்கு வந்து சேரும். வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். Principal and all other dignitaries to honor our distinguished chief guest with silk garment and memento to show our token of love. For this, we would like to welcome our distinguished chief guest, Mr. J.L. Ishwarappan Sir, Member of Legislative Assembly, Arcot Constituency, to receive our honoraries. We are delighted to call upon our respected guest of honor, Mrs. Rohini Ma'am, public speaker, actress, screenwriter and lyricist, to receive our honorings. வீடியோ போட்டு Thank you, dignitaries. If you want something newest, Mr. J.L. Ishwarappan Sir, Member of Legislative Assembly, Arcot Constituency. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்களின் திறமைகளையும் வாய்ப்புகளையும் மென்மேலும் மெருகேற்றும் இடமாக இருக்கும் எங்கள் அன்னைமிரா பொறியியல் கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ள இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு அண்ணன் ஜே ஈஸ்வரப்பன் அவர்களை இந்த விழாவிற்கு அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய அரசியல்வாதியும் தமிழக சட்டமன்றத்தின்
ஆற்காடு சட்டமன்ற தொகுதி தற்போதைய உறுப்பினர் அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பேரறிஞர் அண்ணா அறிவுறுத்திய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையில் நடக்கும் அண்ணன் திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்களை ஆற்காடு திரு ஜே லட்சுமணன், திரு எல் கிருபானந்தி தம்பதியருக்கு மாடாக பிறந்தவர். அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியத்தை அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற அண்ணாவின் கூற்றுக்கு ஏற்க அண்ணன் திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் இளங்கலை பொறியியல் பட்டம் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெற்றவர். நேர்பட பேசும் கொள்கை கொண்டவர். அவர் தனது தீவிர தொண்டினை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆற்றியுள்ளார். குடும்பம் அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம் என்பதற்கு வணங்க அண்ணன் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் மீனா மேம் என்ற மனைவியும் அன்பான இரு மகள்களும் உள்ளனர். போட்டியும் பொறாமையும் பொய்ச்சிரிப்பும் நிறைந்த உலகில் தனது பாதையில் நேராக நடந்து நல்ல மதிப்பையும் மக்களிடையே நல்ல ஆற்றுதலையும் பெற்றுக்கூடியவர் நம்ம அண்ணன் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள். அண்ணாவின் சொல்லுக்கேற்க உதாரணமாக அவர் பி பட்டம் பெற்று திரு அண்ணன் ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் தனது கடின உழைப்பால் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பதவி வகிக்கிறார். மேலும் அவர்கள் கடந்த 2011 முதல் 2016 வரை நகரமன்ற தலைவராகவும் 2016, 2021, 2021 முதல் தற்போது வரை கடந்த 10 ஆண்டுகளாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினராக மிக எளிமையானவர், மிகவும் இனிமையானவர், மக்களின் சேவைக்காகவே தனது வாழ்நாளை முழுமையாக செலுத்தக்கூடிய அண்ணன் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்களை எங்கள் கல்லூரியின் சார்பாக, எனது சார்பாக அண்ணனை வரவேற்று மகிழ்வதில் மற்கட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you, sir, for your impressive speech. Success is அனைவர பொறியியல்களின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இனிய ஃப்ரெஷர்ஸ் டே நிகழ்ச்சிக்கு வரவேற்பிராட்டிருக்கும் அன்னைமிரா கல்லூரியின் பிரின்சிபல் திரு கோபிநாத் சார் அவர்களே. சார் கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவன் என் ஃப்ரெண்டு, நானும் அவரும் ஒன்றா காலேஜில் படித்தவங்க. நான் மெக்கானிக்கல், அவர் சிவில் டிபார்ட்மெண்ட்டு. அவர் என்ன சேரன்னாரு, அதனால் நானும் அவரை சார் கூப்பிட்டேன். இப்போ மற்றும் சிறப்பாக உரை நடத்தி இங்கே அமர்ந்திருக்கும் கல்லூரியின் இயக்குநர்கள் திரு பிரசாந்த் சார் அவர்களே, திரு கிஷோர்குமார் அவர்களே, கல்லூரியின் செயலாளர் அண்ணன் தாமோதரன் அவர்களே, நிறுவனர் அண்ணன் ராமதாஸ் அண்ணன் அவர்களே, சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் தமிழ் திரைப்பட உலகில் சிறந்த ஹீரோயினாக இருந்து இன்றைக்கு குணச்சித்திர நடிகராகவும் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மக்களின் மனதை இடம்பிடித்துள்ள ரோஹித் மேடம் அவர்களே, வைஸ் பிரின்சிபல் திரு சரவணன் சார் அவர்களே, தாமோ கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர் அவர்களே, மற்றும் எல்லா டிபார்ட்மெண்ட் எச்ஓடி நன்றியாற்றிருக்கும் திரு சாண்டிலியன் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஏன் ஜூனியர்ஸ் எல்லாரும், நான் வந்து 96 to 2000 இன்ஜினியரிங், வெல் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸ் டே நிகழ்ச்சி நடத்தினாங்க. நான் பார்த்து கடைசியில் உட்காந்துருந்தேன், எப்படா முடிப்பாங்க இவங்க பேசி இருக்கிறாங்களே. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகலான்னு பிளான்னா அதே மனநிலையில் தான் நீங்களும் எத்தனை பேர் இருப்பீங்க தெரியல. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாம் நல்ல பசங்களாக இருக்கீங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாமே வந்து நேர்கோட்டில் பயணிக்கிற பசங்கன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம். அனைமிரா கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து 4வது இடத்துல இருக்கு. பேர்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதில் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் போகிறப்போ எந்த பிரான்ச் ஒதுக்குறதே சப்ஜெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து டாப் ரேங்கர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறமா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இப்படின்னு கிரேடு பிரிப்பாங்க. பிரிக்கிறப்ப என்ன ஆகும்னா அதிக கட் ஆஃப் எடுத்தவங்களாம் வந்து நாங்கள் படித்தவங்களாம் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் எழுதி தான் சார் காலேஜ் வைப்போம். அந்த என்ட்ரன்ஸ் இல்லை. இந்த என்ட்ரன்ஸை யார் எடுத்ததுன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் 2006, 2011 முதலமைச்சராக இருந்த பதம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அவர் எடுத்தார். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதனால தான் வந்து கிராமப்புற மாணவர்கள்லாம் இன்ஜினியரில் ஈஸியாக சேர்த்துக்கொள்ள
வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சீனியர் ஒருத்தர் போகிறப்ப என் பக்கத்து வீட்டு சொன்னார், டேய் கட் ஆஃப் மார்க்லாம் போய் சொல்லிடாத, க்ளீனாக தெரிஞ்சிடும். ஏன்னா குரூப் புது குரூப்பு தெரிஞ்சிடும், இந்த கட் ஆஃப் இந்த பிரான்ச் அந்த பிரான்ச் தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்போயும் முதல்ல சொன்னார். அப்போ போட்டப்போ எனக்கு மெக்கானிக்கல்லாம் படித்த எடுத்த மார்க்குக்கு எனக்கு மெக்கானிக்கல் எனக்கு கிடைச்சது. கவர்மெண்ட் கூட தான் உள்ள நான் போனேன். ஃபர்ஸ்ட் இயர் இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் காலேஜில் அப்போது சான்சலர் ஜிவி சார் தான். அப்போ வந்து வைஸ் சான்சலர் வந்து சேகர் சார் இருந்தார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறோம். நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா அப்பா அம்மாவுக்கும் நம்மளுடைய பசங்க ரொம்ப நல்ல பசங்க தான், அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும். ஏன்னா அப்பா அம்மா எல்லா அப்பாவுமே என்னுடைய பையன் ரொம்ப நல்ல பையன். அதே மாதிரி உங்களுடைய சான்சலருக்கும் பிரின்சிபலுக்கும் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க தான், அதில் ஒன்றும் மாற்றம் கருத்து இடம் இல்லை. ஆனால் உண்மையாலே ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி தாண்டி நானும் வந்திருக்கேன். உண்மையை ஒரு சில விஷயம் உண்மையை பேசி தான் ஆகணும். தேர்ட் செமஸ்டர் வருது. அப்போ தான் குரூப் எல்லாம் பிரித்து எல்லாம் பிரிகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க எல்லாரும் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பொதுவாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸு இருப்பாங்க. அடுத்தது இசியில் இருப்பாங்க, கேபியில் கம்மியாக இருப்பாங்க, மெக்கானிக்கல் இருக்கவே மாட்டாங்க, சிவில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அதனால மெக்கானிக்கல் பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்த்தனமாக தான் இருப்பாங்க. எல்லா காலேஜ்லையுமே மெக்கானிக்கல் கொஞ்சம் ஹார்டான பசங்க தான் மெக்கானிக்கல் இருப்பாங்க. சிஎஸ்சியில் ரொம்ப படிக்கிற பசங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிற பசங்க இசியில் அது மாதிரி இருப்பாங்க. நாங்கள் தேர்ட் செமஸ்டர் வரோம். தேர்ட் செமஸ்டர் போகிறப்போ இது வீடியோவே எடுக்கிறீங்களே, சரி பரவாயில்ல இருக்கிற நடந்ததான் சொல்கிறேன். வெளியே ஒரு டீ கடையில் போய் அங்கே நாங்கள் படித்தப்போ இதற்கு எதுவுமே இல்லை. வெளியே காலேஜ் இருக்க ஒரே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு வெளியே போகிறப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டரில் கூட இருக்க பசங்கள்லாம் அன்றைக்கி தான் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன கேட்டான், இல்லைப்பா எங்கள் அப்பா என் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, இந்த விஷயத்தில் என்னால் பண்ண முடியாது. அப்போ கூட அந்த ஃப்ரெண்டு சொன்னான், அப்போ எங்கள் அப்பாலாம் என்ன வச்சுருக்காரு ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தை எங்கள் சபையில் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு அது அவசியம் இல்லைப்பா, எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, நான் எதுவும் பண்ண முடியாது. 2000 முடித்தேன். சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் ஜூன் இந்த 13ஆம் தேதி தான் நடந்துச்சு. 13ஆம் தேதி நடந்தப்போ எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பசங்க எல்லாம் வந்தாங்க. அன்னைக்கு சிகரெட் பிடிக்க ஆரம்பித்த பையன் இன்னைக்கு சொல்கிறான், வச்சு டெய்லி 13 சிகரெட் பிடிக்கிறேன், என்னால் சிகரெட் பிடிக்காம இருக்கவே ஒரு வருஷத்துக்கு அவருடைய பேக்கேஜ் மட்டும் 2 கோடி ரூபாய். எவ்வளோ? மெக்கானிக்கலை முடிச்சுட்டு சேப் பிடிச்சா, சேப் படிச்சுட்டு இன்னைக்கு வருஷத்துடைய பேக்கேஜ் 2 crores. ஆனால் என்னால் சிகரெட்டை விடவே முடியல. 25 வருஷம் ஆயிடுச்சோம், நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அவங்களுடைய உடல்களுடைய மனதினுடைய நிறைய மாற்றங்கள். பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறது ஒரு 2ஆம் பட்சம். காலேஜில் நம்ம எதை கற்றுக்கிறோன்னா, ஒன்லி இன்ஜினியரிங் படித்தோம், நம்ம டாப்பராக வந்தோம், படித்து முடிச்சுட்டு நம்ம நல்ல வேலைக்கு போகிறத தாண்டி நம்மளுடைய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தவறு விட்டுட்டோம்னாலும் இந்த வயசுல திரும்பி நீங்க எந்த வயசுல அதை திரும்பி மீட்கவே முடியாது. இதை நம்முடைய பழைய சித்தர்கள் பாடல்கள் சொல்லியிருக்காங்க. உடலால் அழிவீர் உயிரால் அழிவீர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். என்னன்னா உலகத்திலே மிகப்பெரிய சொத்து எதுனா நம்முடைய உடம்பு தான். இந்த உடம்பை நம்ம எவ்வளவுக்குள்ள பாதுகாத்து வச்சிருப்போம். எந்த உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலும் எந்த வயசுலும் நம்மளால சாதிக்க முடியும். இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை நல்லா இல்லை. இப்ப நான் சொன்னேன் இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் எல்லாம் கிரேட் பிரிச்சாங்க. எல்லாரும் எங்க வேலை செய்யறாங்க? கடைசியில மொத்த பேரும் ஒரே ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு மெக்கானிக்கல் படிச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறான், சிசி முடிச்சுட்டு பக்கத்துல உட்காந்து இருக்கான், இசி முடிச்சிடும், எல்லாம் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. இது நம்ம என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி படிக்கிறோன்றது ஒரு சப்ஜெக்ட். காலேஜ் நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது தான் மிக 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 முக்கியமான விஷயம். நம்ம பாட்டு சொல்லணும்ல, உடலால் அழிவீர் உயிரால் அழிவீர் திறம்பட மெய்ஞானம் சேர மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அவரே தான் உணவு பரவாயில்ல சொல்லியிருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பல்லோன் பிறந்தாருக்கு வாய் கோபுர வாசம் தெல்லன் திளைத்தோருக்கு ஜீவன சிவனையும் கள்ளப்புலங்களும் காணா மணி விடுக்கேன். உள்ளம்தான் கோயில், உடம்புல இருக்க இதுதான் நம்முடைய கடவுளே வெளியே எங்கேயும் கிடையாதுப்பா. நீ கோயிலில் போய் சாமி கும்பிடுறதாலையோ எந்த மாற்றமும் உன்னுடைய இதுல நடக்க போறதில்லை. நீ மனசளவுல சுத்தமாறு, நீ ஒழுக்கமாத்தேன்னா நீயே கடவுள் தன்மையை அடைய முடியும். நம்ம சித்தர்கள் சொல்றாங்க, அந்த அளவுக்கு நம்மளால போக முடியாது. 100% அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சொல்றது இந்த வயசுல காலேஜ் படிக்கிற கேளுங்க. அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேர்வையை ரத்தமா சிந்தி நம்மளை படிக்க வைக்கிறாங்க.
அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அந்த ஒரு கட்டம் தாட்டுற வரைக்கும் அவங்களுடைய சொல்படி நம்ம நடந்தா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நேரம். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 25 வருஷமா பயணிக்க 2006 சேர்மன் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய முதலமைச்சர் அவருடைய ஆசையினால் நான் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் பார்க்குறோம் தினமும் லைஃப்பில். எத்தனையோ பசங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நல்ல பெரிய வீட்டு பசங்க, நல்லா படித்த பசங்க காலேஜ் படிக்கிறப்போ தவறான வழிக்கு போயிட்டு திருமணம் ஆயிட்டு கணவனை இழந்து இன்னைக்கு நல்லா இருக்கிற பசங்க சின்ன வேலைக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்குறப்போ அவங்க அழுகுறாங்க பாருங்க. என் மனசே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்ஜினியரிங்ன்றது மிகப்பெரிய பேஸ். நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சொன்னா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிறாங்க. என் கூட படிச்ச பசங்க மெக்கானிக்கல் தான் படிச்சாங்க. ஒருத்தரும் 1.5 கோடி 2 கோடி பேக்கேஜ்ல யூஎஸ்ல வேலை செய்யறாங்க, சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க, மலேசியால வேலை செய்யறாங்க, யூஏல வேலை செய்யறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் growth 11.2 ட்ரிபிள் டபுள் டிஜிட் இருக்கு. இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. எதுக்காக சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அந்நிய முதலீடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 1.5 லட்சம் கோடிக்கு பணிகளை முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 24 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்க போகுது. ஒரே உதாரணம் சொல்றேன். இங்க பணப்பாக்கம் பக்கத்துலேயே இருக்கு. பணப்பாக்கத்துல ஒரு 8 months பேக் 1 year இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக டாடா கம்பெனியுடைய தொழிற்சாலை ஆரம்பிச்சார். அதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் தெரியுமா? 9,000 crores. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு. டாடா கம்பெனியில் யார் வேலைக்கு எடுப்பான்? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வேலைக்கு எடுக்க போறோம். நீங்க உங்க தகுதியும் திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா 100% வேலைக்கு தமிழ்நாட்டில் உத்தரவாதங்கள் முதலமைச்சர் அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நான் சொல்ல வந்தெல்லாம் உங்க டைரக்டரே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நான் முதல்வர் திட்டத்தில் எவ்வளவு ஸ்கீம்ஸ் அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நேரப்படுத்தி சொன்னார். கவர்மெண்ட் காலேஜ் படிச்சு வந்து பசங்க எவ்வளவு பேர் கை தூக்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்து பசங்க தேங்க்ஸ் கீழே போட்டு. இப்போ 1927 தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ல எல்லாம் பெண்கள் உட்காந்துருக்கீங்க. முதல்ல ஒரு மாநாடு நடத்தினார். பெண்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தினார். மாநாட்டில் சுயமரியாதை மாநாடு. என்னன்னா பெண்கள் வந்து ஆண்களும் சமம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தந்தை பெரியார் முதல்ல மாநாடு நடத்தி இன்னும் நிறைய தீர்மானங்கள் போட்டார். அதை போட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும்னு போட்டார். அது 1927 போட்டார். 37, 47, 57, 67, 77, 87, 89 62 வருஷம் கழிச்சு முதலமைச்சரா தலைவர் கலைஞர் இருந்தப்பதான் பெண்களுக்கும் சொத்துல சம பங்குன்ற சட்டத்தை வந்து நிறைவேற்றினா ரைட் ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாம் சொத்து சம பங்கு கொடுக்குற மாட்டா, யாரும் கொடுக்கறது இல்லை. என்ன சொல்லுவான்? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எங்க அண்ணன் கஷ்டத்துல இருக்கான், தம்பி கஷ்டத்துல இருக்கான், பெண்களும் சொத்துல ஒரு சிலர் அண்ணன் தம்பி. ஆனா இதை உணர்ந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்? நம்முடைய முதலமைச்சர் கல்விதான் மிகப்பெரிய சொத்து பெண்கள் அப்படி உணர்ந்தவர். இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா அரசாங்க பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய உயர்கல்வி படிப்பை தொடர்ந்து உயர்த்தொகை மாசம் 1000 ரூபாய் வழங்குற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம முதலமைச்சர் தான் வழங்கிட்டு இருக்காரு. இப்ப உங்களுக்கு எல்லாம் இது கிடைக்க வேண்டிய அதுல வருதமா? நீங்க இப்ப காலேஜ் ஆரம்பிச்சு உங்களுக்கு மந்த்லி 1000 rupees கொடுக்க பாருங்க. அதே மாதிரி ஆண் பள்ளிகளுக்கும் வந்து தமிழ் புத்தகத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இது எதுக்காக சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கல்விதான் மிகப்பெரிய சொத்து. முதலமைச்சர் எல்லா மீட்டிங்ல சொல்லுவாரு, படிச்சா பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நிறைய பேர் படிக்காதவங்க பெரிய ஆள் இருக்காங்க சொல்லுவாங்க. முதலமைச்சர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்காதவங்க பெரிய ஆளவங்க 4 பேரை காட்டுனா படிச்சு பெரிய ஆளுனா 1 கோடி பேர் எங்களை காட்ட முடியும். முதலமைச்சர் ஒரு மேடையில ஒரே சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே இந்த வயசுல உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. அதுல ஒன்றும் செகண்ட் தாட் கிடையாது. நாங்க படிச்சப்பெல்லாம் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் எங்களுக்கு இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்ல பசங்களா தெரியலாங்க மேல வந்துட்டோம். நீங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? டெய்லி காலைல 4 மணிக்கு எழுச்சி எத்தனை பேர் கை தூங்க? வெளியே கால 4 மணிக்கெல்லாம் எழுச்சி கை தூங்க. சரி 5 மணிக்கு 1 2 3 4 சரி 6 மணிக்கு ஒரு 20 பேர். 7 மணிக்கு 8 மணிக்கு எல்லாருமே 8 மணி தான் கை தூக்குறப்போல. சரி நானும் 7:30 மணிக்கு தான் எழுந்தேன். காலேஜ் படிக்கிறப்போ இங்க வந்து பேசலாம். அன்னைக்கு படிக்கிறப்போ 7 மணிக்கு தான் நானும் எழுந்தேன். அந்த காலங்களில் நான் விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 மணிக்கு எழுச்சிக்கிறேன். இதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ப்ராக்டிஸ் பண்ணி எழுந்துட்டே இன்னைக்கு நான் கடந்த ஒரு 1.5 காலமாக அந்த நிலைக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வெடிகை காலையில் எழுச்சிங்கன்னா 4 மணிக்கு எழுச்சிங்கன்னா
அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது செகண்ட் தாட்டுக்கு இடமே கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை படிச்சீங்கன்னா அந்த சமயத்தில் எல்லாமே அமைதியாக இருக்கும். நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கிளாஸில் புரியலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் அது ஏற ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வெளியே 4 மணிக்கு 5 மணிக்கு எழுதுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த காலேஜ் லைஃப் வந்து செம்ம சூப்பராக போகும். அன்னைக்கு ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பீங்க, டீச்சர்ஸ் நடத்துறதை கவனிப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பீங்க. இந்த 4 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் கோல்டன் பீரியட். திரும்பி இந்த வாழ்க்கை திரும்பி வரவே வராது. என்னடா அட்வைஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கு வேணாம்னு சொல்லல, ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, அட்டை அடிங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் ஆனால் படிங்க. ஏன்னா நான் சிட்டி பஸ் படுவேன் கூட நல்லா பேசுவான் கொள்வான், எல்லா சினிமாக்கெல்லாம் வருவான் கொள்வான். பார்த்தா அவன் 85% எதிர்த்து போயிடுவான். நம்ம ஊர் சைடு வந்து பசங்க 60% நிற்கும். அவனுக்கு வந்து பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவன் நீ ஒரு 4 முறை படிச்சு புரிய வேண்டிய விஷயத்தை அவன் ஒரே முறையில் அவனால படிச்சு புரிஞ்சுக்க முடியும். நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம கெப்பாசிட்டிக்கு 4 முறை படிக்கணும், 4 முறை படிச்சு தான் ஆகும். அவனை பார்த்து நம்ம அவனை மாதிரி மாற முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு இயற்கையாகவே. அந்த தன்மையை யாரும் மாற்றிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவன் அப்போ தான் நம்ம லைஃப்ல சக்சீட் ஆக முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துச்சுன்றாங்க, ஏஐ கட்டுறது குவாண்டம் டெக்னாலஜி வரப்போதுன்றாங்க. இன்னைக்கு வேர்ல்டு வந்து டெக்னாலஜியை மாறி அதிகமான டெக்னாலஜி வந்து கொண்டே இருக்கு. நீங்க உங்களை வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இது ஒரு ஒன்லி பேஸ் தான். மெக்கானிக்கலாக இருந்தாலும் சிவிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒன்லி பேஸ் தான். நாளைக்கு ஏஐ வந்துச்சுன்னா ஏஐ வந்து யாரும் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு போட முடியாது. மெக்கானிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்ல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணனா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் அங்கே வேலைக்கு அவங்க எடுத்தாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏஐ வந்து அடிஷனல் கோர்ஸாக நீங்கள் அதை படிச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து லைஃப்பில் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்ச பிறகு கேட் இருக்குது, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கேட்டு, அதுக்கப்புறம் ஐஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அந்த புக்கு அந்த சப்ஜெக்ட் கேட்டதை நாங்கள் படிக்கிறவங்களாம் பயந்தோம், ஐயோ ரொம்ப பெரிய கஷ்டமான படிப்பு உள்ளது. ஆனால் அப்படி கிடையாது. இந்த வயசில் நீங்கள் நினைச்சீங்கன்னா 4 வருஷத்துல கண்டிப்பாக டிகிரி முடிச்சுட்டு போகிறப்போ உங்களுக்கு அது நிறைய ஒன்று நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கேட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கேம்பஸ் போது யூஸ் ஆகும். நீங்கள் வெளியே வரப்போ உங்களுக்கு நாலேஜும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐஏஎஸ்ல பாஸ் ஆகவே இல்லையோ அட்டென்ட் பண்ணு. சப்போஸ் நல்லா படிச்சு நீ அதில் வந்துட்டீங்கன்னா டைரக்டா வந்து அமைச்சரவையில் நீ போய் டிசிஷன் மேக்கிங் இடத்துல உன்னால உட்கார முடியும். இந்தியாவுடைய கொள்கைகளை முடிவெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல ஸ்தானத்தில் அவங்களால உட்காரக்கூடிய படிப்பு ஐஏஎஸ். எத்தனை பேரோட நீங்க ஒழுங்கா, ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பேஸ் ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க உடம்பும் மனசும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அது தினமும் காலையில் எழுந்திக்கணும்ல, உடற்பயிற்சி செய்யறோம், உடற்பயிற்சி பண்ணுங்க. யோகா பண்றவங்க யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்றவங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த நம்ம உடம்புல சாப்பிடாம இருந்துடலாம், ஒரு சில நாட்டில் தண்ணி குடிக்காம இருந்துடலாம், மூச்சு விடாம ஒரு 2 நிமிஷம் முடியுமா? யாராவது 3 அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்கு மேலே இங்க இருக்கிறப்ப தாக்கு பிடிக்க மாட்டீங்க. ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்கணும். எதுக்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் நம்மளுடைய பழைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்றி இறுக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள், காற்றை பிடிக்கும் கணக்கறிவு கூற்றை விதைக்கும் தெரியாதாமே. இந்த உடம்புல மிகப்பெரிய விஷயம் மூச்சு தான். உங்களுக்கு எனக்கு பயம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் உடம்புல நம்ம மனசுல பயம் இருக்கும். டாப்பர் எடுக்கிறவனும் பயம் இருக்கும், பாஸ் ஆனா போதும் நினைக்கிறவனுக்கும் பயம் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு பயம் இருக்கும். பயம் ஏதோ ஒரு வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் நம்ம மாட்டிக்கின்றப்போ அடி வயசுல ஒரு சின்ன ஒரு வலி பய உணர்வு வரும். எதுக்காக சொல்றேன்னா நீங்க இந்த பயிற்சிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக டைரக்டா வந்து யாரும் எடுத்த உடனே வந்து பெரிய பொசிஷன் போய் உட்கார முடியாது. எல்லாமே ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல. எலான் மஸ்க் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்றாங்க. எலான் மஸ்க் வாழ்க்கையில முதல்ல ஆரம்பிச்சவன் ஏகப்பட்ட தோல்விகளை அவர் சந்திச்சதே மொத்தமே தோல்விதான். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்கள எலான் மஸ்க் இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து மேல வரணும்னா நீங்க அட்வைஸ் எடுத்துட்டாலும் சரி, என் பொண்ணு போற பேசுவான், ஏன்பா பூமர் படி பேசாத, 8வது படிக்கிறது, அதுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா ஐயா போப்பா நீ கோமர் அப்படின்னு. ஆனா வந்து நம்ம சொல்ல 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 எனக்கு இப்போ 35 வயசுக்கு மேலதான் இந்த தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு 20 வயசுலயே கிடைச்சிடும், ஒரு சிலர் 85 வயசு ஆகும் தெளிவே கிடைக்காம கூட வாழ்ந்து மறைஞ்சிட்டு போயிடுறாங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க தினமும் அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பாக நீங்க நினைச்ச இடத்தை அடைய முடியும். மிகப்பெரிய காலேஜ்ல நீங்க உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு, 4வது ரேங்க்ல இருக்க காலேஜ் கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ன்றது வந்து வெறும் சினிமாவுக்கு போறதுக்கும் சினிமா நடிகர்களை பத்தி அவங்களுடைய இதை பத்தி பேசுறதுக்கான இடம் இது 100% கிடையாது. சினிமான்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். அதை பார்க்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஓஷோ பத்தி தெரியுமா இருக்காது, ரதீஷ் ஓஷோ அவரை பத்தி நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு, நேர்மறையான கருத்துக்கள் இருக்கு.
கிட்டத்தட்ட அவர் வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா கூட படத்துக்கு போறாரு. படத்துக்கு போயிட்டு வந்து அவர் கேட்கிறாரு, அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, என்ன கேட்கறாருன்னா, இப்போ ஏன்பா படத்துல எல்லாம் அழுதாங்க அப்படின்னு. அப்போ ஏண்டா உனக்கு அழுவு வரலையா? இல்லப்பா நான் கூட அழுதுட்டா. இல்லை எனக்கு அழுவெல்லாம் வரலையே. அப்போ அவர் சொன்னாரு, எல்லாமே வந்து அந்த படத்துடைய கேரக்டராகவே தன்னை உருவப்படுத்திட்டாங்க. இப்போ சினிமா ஒரு ஹீரோ வராரு, ஹீரோ வந்தோடனே அவரு பாட்டு பாடுறாரு, ஒன்று டூயட் சாங்க்கு ஆஸ்திரேலியா போறாரு, அமெரிக்கா போறாரு, சிங்கப்பூர் போறாரு. அதை பார்த்து நம்மளும் அந்த மனநிலைக்கு போயிடுறோம். 10 பேர் அடிக்கிறாரு, கடைசியில் நிகழ்ச்சியை சுகம்னு முடிச்சிடுறான். அவங்க வந்து அது ஒரு திரை, நம்ம நேரடியாக அதை வந்து நம்மளால செய்ய முடியாத விஷயத்த அவங்க திரையில செய்யறாங்க. திரை செய்யறப்போ நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணுமே தவிர அந்த கேரக்டருக்குள்ள நம்ம போகக்கூடாது. நான் வந்து நீ அப்ப படமே பார்க்கல, நான் பார்த்தேன், சந்தோஷமா தான் இருந்தேன். பட் ஆனா அந்த கேரக்டரா நான் ஊமைப்படுத்திக்கல, அந்த கேரக்டரா நான் மாறல. அவர் மிகப்பெரிய மகானா இருந்தால் அவர் பெரிய நிறைய சர்ச்சைகள் இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 700 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் புக்கு மேல அவரு படிச்சிருக்காரு. அவர் மேல கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆனா நிறைய புக்ஸ் வந்து அவங்க விழிப்புணர்வு சம்பந்தமான புக்குகள், ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வயசு உங்களால எந்த விஷயத்த உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியும். நீங்க எக்ஸசைஸ் பண்ற வரைக்கும் 4 வருஷம் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணேன்னு யாரால மாறிடலாம். 4 இயர்ஸ் தொடர்ந்து தினமும் ஸ்டார்டிங்ல 20 நிலம் எடுக்கிறேன்னா 4 வருஷம் பிடிக்கிறப்ப 250 நிலம் எடுப்பேன். எனக்கு சின்ன வயசுல தேவராஜ் மாஸ்டர் பால்கார் அவரு தான் எங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பாரு. பாம்பு தண்டல், தவளை தண்டல், கிளாப் தண்டல், இந்த மூணுல அந்த 3 வரைக்கும் ஜம்ப் அடிச்சுட்டு போயிட்டு திருப்பி அப்படியே பேக்ல வரணும். அவர் பாத்தீங்கன்னா பால் கறக்கிறது அவருடைய தொழில். வெடிக்காத 2:30 மணிக்கெல்லாம் எழுச்சிப்பாரு. எழுச்சிட்டு 1000 தண்டால் எடுப்பாரு. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்க அவர் போவார். அவர் இங்க பிறக்காம வெளிநாட்டுல பிறந்தாருன்னா மிகப்பெரிய ஆளா அவரு பார்த்திருப்பாரு. அவர் ஆரம்பிச்சதுதான் எங்க ஊர்ல டார்சான் ஜிம்னு ஒரு ஜிம். அந்த ஜிம்ல அந்த விதையை போட்டு அவர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த ஏரியால கிட்ட ஒரு 40-50 பேர் ரயில்வேஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப சொல்றேன்னா, நம்ம எந்த படிப்பு படிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறது தான் முக்கியம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது தான் முக்கியம். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருந்தால் மட்டும் நம்ம நினைச்ச கோலை அடைய முடியும். எண்ணுவதே உயர்வாக என்ன, சாதாரணமா நினைக்காத. ஒரு 10,000 வேலை கிடைச்சா போதும், 20,000 வேலை கிடைச்சா போதும், 1,00,000 வேலை கிடைச்சா போதும் நினைக்காத. மில்லியர் ஆகணும் நினை. யார் எந்த உயரத்துக்கு இன்னைக்கு இருக்க உலகத்துல போய் உங்களால சேர முடியும். அந்த ஆற்றலும் அறிவும் இந்த வயசுல உங்களுக்கு உண்டு. இந்த அறிவு ஆற்றலையும் நீங்க சிறப்பாக பயன்படுத்துங்க. அதுக்குண்டான தரத்தை நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு கேட்டுக்கொண்டு, இந்த இனிய நிகழ்வுக்கு எனக்கு அழைத்த காலேஜ் நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் நன்றி. வணக்கம். Respected Vice Principal Dr. D. Saravanan sir to give introduction to a prestigious guest of honor, Mrs. Rohini ma'am, public speaker, actress, screenwriter and lyricist. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவிற்கு கௌரவ விருந்தினராக சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள திரைப்பட நடிகை நட்சத்திரம் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் சபையின் மாண்பை கருதி ஒரு சிறிய அறிமுக உரை. கலைமாமணி திருமதி ரோகிணி மேடம் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட நடிகை, தமிழ் திரை உலக கதாநாயகர்களுக்கு பின்னணி குரலாக ஒலிப்பவர், பாடல் ஆசிரியை, குறும்பட இயக்குனர், ராதாசுவாமி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் மூலம் தயாரிப்பாளராகவும் திகழ்கிறார். இத்தகைய பன்முகம் கொண்ட அவர் குழந்தை நட்சத்திரமாக தன் பயணத்தை தொடங்கி 300 இந்திய படங்களில் நடித்துள்ளார். இவர் ஆந்திராவில் அனக்கப்பள்ளியில் அப்பாராவ் நாயுடு, ராதா சரஸ்வதி தம்பதியருக்கு பிறந்தவர். முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றுப்புள்ளி என்பது போல் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள கலைமாமணி திருமதி ரோகிணி மேடம் அவர்கள் முன்னணி கதாநாயகர்களுக்கு பின்னணி குரலாக இருந்து இருக்கிறார். அவர் குரலில் நடித்த கதாநாயகிகள் ஜோதிகா, ஐஸ்வர்ராய், மனிஷா கொய்ராலா, அமலா மற்றும் விஜயா செட்டர் ஆவார். ஒரு துளி பேனா மை 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கிறது என்பதற்கு இணங்க கலைமாமணி ரோகிணி மேடம் அவர்கள் முதலாக இயக்கிய படம் அப்பாவின் மீசை. 7 குறும்படங்களை இயக்கியுள்ளார். எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஒரு குறும்படம் எடுத்துள்ளார். மேலும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலும் அந்த குறும்படம் இயக்கியுள்ளார். 2007ஆம் ஆண்டு சைலண்ட் யூஸ்
என்ற தலைப்பில் குழந்தை நட்சத்திரங்களை பற்றிய படத்தை ராதாசுவாமி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் கீழ் இயக்கி தயாரித்துள்ளார். அன்னை தமிழே போற்றி, அவர் தரும் அமுதே போற்றி. இத்தகைய இனிமையான தமிழும் தலைமாமணி திருமதி ரோகிணி மேடம் அவர்களுக்கு பச்சை கிளி முத்துச்சரம் என்ற படத்திலும் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற ஆல்பத்திலும் பாடல் இயற்றியுள்ளார். வெற்றிக்காக போராடுவது போதும் வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின்பு விடாமுயற்சி என்பார்கள். சிறந்த இயக்குநர்கள் வரிசையில் வந்த பாலு மகேந்திரா, ராஜா மௌலி, பரதன், கமலஹாசன் மற்றும் சிங்கதன் சீனிவாச ராவ் போன்ற பெரும்பட இயக்குநர்கள் படங்களில் நடித்த கலைமாமணி திருமதி ரோகிணி அவர்கள் தொலைக்காட்சியில் தடம் பதித்துள்ளார். 1996 முதல் தொலைக்காட்சி தொடர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வந்துள்ளார். 2005ஆம் ஆண்டு அவர் எழுதிய வேருக்கு நீர் என்ற தொடர் சாகித்ய விருது பெற்றது. 1995ஆம் ஆண்டு அவர் ஸ்டர் என்ற படத்திற்கு சிறப்பு குறிப்பு தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது. அதே படத்திற்கு 1996இல் ஆந்திரா மாநிலத்தில் நந்தி விருதும் வழங்கப்பட்டது. அவர் 2012இல் தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருது பெற்றார். 2017ஆம் ஆண்டு வனிதா திரைப்பட விருது, அவருக்கு சிறந்த துணை நடிகை விருதும் வழங்கி சிறப்பித்தது. திரைப்பட நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர் போன்ற பல்முகங்கள் கொண்ட கலைமாமணி ரோகிணி மேடம் அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக என்ற முத்திரையும் கொண்டுள்ளார். அவர் கலைஞர் தொலைக்காட்சியில் அழகிய தமிழ் மகள் என்ற நிகழ்ச்சியும், ராஜ் தொலைக்காட்சியில் ரோகிணி பாக்ஸ் ஆபீஸ் என்ற நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கி சின்னத்திரையிலும் வலம் வந்தவர். மேலும் அவர் தியேட்டர் பர்ஃபார்மர் மற்றும் இயக்குனர் எனவும் பெயர் பெற்றவர். உண்மையான வெற்றி பல சவால்களை கொண்டுள்ளது, தடைகளை தாண்டித்தான் வரும். இப்படி பல்வேறு துறைகளில் சாதித்து வலம் வந்த கலைமாமணி திருமதி ரோகிணி மேடம் அவர்கள் தங்களது பரபரப்பான கால அட்டவணைக்கு மத்தியிலும் எங்கள் அழைப்பை ஏற்றி நம் கல்லூரிக்கு கௌரவ விருந்தினராக வந்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள கலைமாமணி திருமதி ரோகிணி மேடம் அவர்கள் எனது சார்பாகவும் எனது கல்லூரியின் சார்பாகவும் மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your vibrant speech. Success is not final. Failure is not fatal. It is courage to continue that counts. We are highly honored to call upon our prominent guest of honor, Mrs. Rohini Ma'am, public speaker, actress, screenwriter, and lyricist, to give motivational address. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப லாங்கான அறிமுகம், அது நன்றி அப்படியான ஒரு அறிமுகத்தை கொடுத்ததற்கு. இந்த வெல்கம் அட்ரஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கும் திரு கோபிநாத் அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு விஷயத்தையும் உங்களுடைய ஃப்ரெஷர்ஸ்க்கு அனைவருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதுலேயே தெரிஞ்சது உங்களுடைய வழிகாட்டுதல் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றது. அதே நேரத்துல பிரசிடென்ஷியல் அட்ரஸ் திரு பிரசாந்த் அவர் சொல்றதை பார்த்தா எனக்கே வந்து இந்த காலேஜ்ல சேர்ந்துடலாம் போல இருக்கு. அவ்வளவு ஸ்டார்ட் அப் இப்படி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா சரி இங்க வந்து சேர்ந்துட்டா நம்மளும் கொஞ்சம் கூட வளர்ந்துடலாம் போல இருக்கா அப்படின்னு. அதே நேரத்துல திரு கிஷோர் குமார் அவர்களுக்கும் அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசினதுல மிக முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட என்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்றது ரெண்டு பேரும் தீர்மானிச்சுக்கிட்டு நான் இதை சொல்றேன், இதை நீங்க சொல்லலாம், ரெபடேஷன் இருக்கக்கூடாது. சினிமால ரொம்ப பாக்குறது என்ன தெரியுமா, லேக்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, போர் அடிக்கும் சில நேரத்துல நமக்கு படம் பார்க்கும் போது. ஏன்னா சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணா போர் அடிச்சிருக்கும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ரிசைஸா நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா உங்களுடைய காலேஜ்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரையும் ஒரு உத்தேஜப்படுத்துற மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்றத ரெண்டு பேரும் பகிர்ந்துகிட்டு சொன்னது மிக மிக அதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதே தான் வந்து நான் திரு தாமோதரன் அவர்களுக்கிட்டையும் திரு ராமதாஸ் அவர்களுக்கிட்டையும் நான் பார்த்திருக்கேன்.
அவங்க 2 பேரும் பேசினது எப்படி இருக்கு அப்படின்னா, இத்தனை வருஷ காலமா நாங்க வந்து முன்னுதாரணமா 8-9 ஆண்டுகளா எங்களுடைய மாவட்டத்திலேயே எங்களுடைய காலேஜ் தான் முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னா அதுக்கு எதனால இருக்கு அப்படின்றது அவங்களுடைய பேச்சுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மிக சிறப்பான ஒரு உரைகளாக திகழ்ந்தது. உங்களுடைய வழிகாட்டுதல்ல இங்கே வந்திருக்கிற இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். திரு சரவணன் அவர்கள் மிக முக்கியமாக உங்ககிட்ட வந்து உங்களோட அங்க உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசின திரு ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வைஸ் பிரின்சிபல் திரு சரவணன் அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் எல்லாரும் இருக்கீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த அத்தியாயத்தை துவங்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த பயணத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஆவலாக அங்கே உட்கார்ந்துட்டு உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்துகிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஆர்வம் என்ன, ஆசைகள் என்ன, பயங்கள் என்ன, அச்சங்கள் என்ன அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கெல்லாம் அச்சப்படவே தேவையில்லை அப்படின்றதுதான் இந்த கல்லூரி உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு வாக்குறுதியா நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப அழகான ஒரு பருவம் தான். ஆனா அதே நேரத்துல எப்படி போகணும்னு தெரியாத திசையை கண்டுபிடிக்கிற ஒரு பருவம் இது. இந்த பருவத்துல எதை செய்யறோம் எதை செய்யல எல்லாரும் வந்தவங்க எல்லாமே உட்கார்ந்துட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாங்க வந்து மைக்கு முன்னாடி நின்றுகிட்டு உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, உங்களுடைய பருவத்தை தாண்டி நாங்க வந்திருக்கிறதுனால இது எவ்வளவு முக்கியமான ஒரு பருவம் அப்படின்றத நாங்க உணர்ந்ததுனால சொன்னாலும் என்ன, திட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, சோர்ந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்வது. பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய குழந்தைய ரிஷிய வந்து கொஞ்சம் அந்த ஒரு 8-9 வயசுல நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க இல்லையா, எப்படி இவன் வந்து என் பேச்செல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேரண்டிங் அப்படின்ற ஒரு இதுல சேர்ந்துட்டு எப்படி குழந்தைய வளர்க்கறது அப்படின்னு கத்துக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து அங்க இருக்கிற சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்க, உங்க குழந்தை உங்க பேச்சு கேக்குதா இல்லையா, கேட்காத மாதிரி நடிக்குதா இல்ல கேட்டுட்டு ஐயோ தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க சொல்ற விஷயத்த நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா மிக முக்கியமான ஒரு தருணத்தில் அந்த குழந்தைகளுடைய பிரச்சனையை எதிர்கொள்கிற ஒரு தருணத்தில் நீங்க சொன்ன அட்வைஸின் படிதான் அந்த குழந்தைகள் நடப்பார்கள் என்று பேரண்ட்ஸ் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, திரும்ப திரும்ப நாங்க சில விஷயங்கள் சொல்லித்தான் தீர்வோம். ஏனென்றால் இதனுடைய வேல்யூ உங்களுக்கு இப்போ தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை இங்கே பேசியிருக்கிறவங்களுடைய ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு மேற்கோள் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒரு காலகட்டத்தில். அந்த ஞாபகம் வரும்போது எங்க அப்பா சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற உண்மையை நீங்க உணரக்கூடிய ஒரு இடத்துல நல்ல வேல்யூஸை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டு போவீங்க. ஏன்னா நாங்க அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து சோசியல் மீடியா அப்படின்னு சொல்றோம், அப்போ வந்து சோசியல் மீடியா இல்லை, ஆனா வந்து வேற விதமான நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. அதை எல்லாத்தையும் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டே தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைய இந்த ஒரு காலகட்டத்தை வந்து நாம மிக முக்கியமான இந்த காலகட்டத்தை நாம போகணும், கடந்து போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல இந்த நிலைய வந்து நான் ஒரு மேற்கோள் காட்டி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மாழ்வார் ஐயா கிட்ட போய் நான் ஒரு வாட்டி, நாங்க நிறைய வந்து இயற்கை வேளாண்மை விஷயங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு பிடி கத்திரிக்காய் வேண்டாம், பிடி டெக்னாலஜி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் கலைஞர் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உடனடியா அதை நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு எங்களுக்கு. சோ அப்போ நம்மாழ்வார் ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு விதையை விதைக்கிறது எப்படி தெரியுமா, ஒரு மண்ணை தோண்டிட்டு விதையை அதுல போட்டுட்டு அதுல அப்படியே காமிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்களுக்கு. அப்படியே வந்து மண் அதை நல்லா அழுத்தணும், அதுக்கப்புறம் சொல்லிட்டு காலை வச்சு நல்லா அழுத்தினாரு.
அப்படியே அழுத்துற போது நம்ம நினைப்போம், எப்படி விதைய போடும்போது காலை வச்சு அழுத்தலாமா, எப்படி எதுக்கு அந்த அளவுக்கு அழுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மண்ணுக்குள்ள ஈரப்பதம் இருக்கும், நம்ம வந்து விதைய போட்டுட்டோம், ஆனா அதுக்குள்ள காத்து போகாம அதனுடைய தன்மை அப்படி இறுக்கி பிடிக்கணும். மண்ணு வந்து இறுக்கி அந்த விதைய பிடிச்சாதான் அது வந்து முளை விடும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு நிலை தான் வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஆலமரங்களாக மிகப்பெரிய ஒரு விதமாக வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணுக்குள்ள நீங்க விதைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை அழுத்துகிற ஒவ்வொன்றும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் தவிர உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை அப்படின்றது, உங்களை எந்த விதத்திலையுமே சோர்வடைய வைக்கிறதுக்காக இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம எல்லாரும் இந்த இயற்கையின் பெயர்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் கத்துக்கலாம் இல்லையா? இந்த வெயில் வந்து நம்ம மேல எல்லாம் பாகுபாடு காமிக்குதா? நீ வந்து ரொம்ப வர்க்க ரீதியா ரொம்ப தாழ்ந்தவர் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீ வந்து ஆண் இல்லை, நீ பெண்ணு. ஆனா வெயில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி தான், படிப்பும் ஒரே மாதிரி தான். நம்ம எல்லாரும் அந்த வெயில தேடி ஒரு மரம் எப்படி போதோ அந்த மாதிரி அந்த கல்வியை தேடி நாம போகணும். நமக்கான கல்வி எப்படி இருக்கும் அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இப்ப எங்களுடைய துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்லுவீங்க? பிரபுதேவா சொல்லுவீங்க பெஸ்ட் டான்சர் இல்லையா? பெஸ்ட் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே ஜாக்கி சான சொல்லுவீங்க. ஆனா அந்த ஜாக்கி சானா எப்படி ஆனார்? ப்ரூஸ்லியா எப்படி ஆனாருன்னு நீங்க பார்த்தா பயிற்சி 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 தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்மளை நாம எப்படி பயிற்றுவிக்கிறோம் அப்படின்றதுதான். நமக்கு பிடிச்சது என்ன அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும் மிக முக்கியமாக. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அதனாலதான் வந்து MBAல சேர்ந்திருக்கிறவங்க அங்க இருக்கீங்க. இதுல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஓகே எனக்கு இது கிடைச்சிருக்கு, ஆனா 2வது வருஷத்துல 3வது வருஷத்துல என் பையன் வந்து முதல்ல MBBS படிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சது, நான் வந்து டாக்டரா ஒரு மேஜைக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கான அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, நான் வந்து ரிசர்ச்குள்ள போறேன், நீ வந்து ஆர் யூ கோயிங் டு பி டிசப்பாயிண்டட் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன் தெரியுமா ரிஷி, உனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவு இப்பவே நீ கிடைச்சிருச்சு உனக்கு அப்படின்றதுதான். அந்த தெளிவு கிடைக்கிறது தான் நம்மளுடைய டேர்னிங் பாயிண்ட். அந்த தெளிவு வராத வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தட்ஸ் ஓகே. பட் அந்த தெளிவு வர்றதுக்கு நமக்கு என்ன பிடிக்குது? நம்ம இன்னைக்கு வந்து படின்னு சொல்றது வந்து ஒரு அழுத்தமா இருக்கா, இல்ல நாமளே 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கு விருப்பத்தோட எழுந்திரிக்கிறோமா அப்படின்றதுலதான் இருக்கு. இதை பிடிச்சு பண்றீங்களா இல்ல மத்தவங்க சொன்னதுனால பண்றீங்களா அப்படின்னு. இங்க வந்து உங்களுடைய ஆனஸ்டியை நான் ரொம்ப மெச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு எத்தனை பேர் எழுந்திரிச்சிங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தர் தான் கை தூக்குனாரு. அதுக்கப்புறம் 6 மணின்னு சொன்ன போது சில பேர் கை தூக்குனாங்க, 7 மணி அப்படின்னு. இதுல என்ன பெரிய விஷயமா எனக்கு பட்டதுன்னா, சும்மா எல்லாருக்கும் முன்னாடியும் அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே கை தூக்கல. நீங்க அந்த நிமிஷத்துல உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கீங்க இல்லையா? அதுதான் ரொம்ப மெச்சத்தக்க ஒரு விஷயம். You are true to yourself. That is where success starts. நான் இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற போது பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகிற சாக்கு போக்குகள் என்னவாக இருக்கின்றன என்பதை நாம் அறியும் பொழுது we take one step towards success. எனக்கு புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சதா நான் என்ன சொல்றேன்னு? நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இத்தனை மணிக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அத்தனை மணிக்குள்ள பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க பாருங்க, பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பாவுக்கு சொல்றீங்க, அம்மாவுக்கு சொல்றீங்க, உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ்க்கு சொல்றீங்க, இல்ல காலேஜ்ல இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றீங்க. இது எதுவும் கிடையாது. நான் தனியா உட்காரும் போது என் மனதிற்கு நான் என்ன சொல்லிக் கொள்கிறேன் என்பதுக்கு தான் இருக்கிறது. நான் முன்னேற்றம் அடைவதும் நான் எனக்கு உண்மையாக இருப்பதில் தான். சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா
உங்களுக்கு வந்து எந்த வேலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கும், இல்லைன்னா தமிழை கூட சரியா பேச தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வார்த்தைகள் கிடைக்கிறது இல்லை, நான் நினைக்கிறேன், உள்ள நினைக்கிறேன், ஆனா வெளியில வந்து சொல்றதுக்கான விதம் எப்படின்னு தெரியல அப்படின்னு கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள் இருக்கா உங்களுக்குள்ள? இப்பதானே சொன்ன ரொம்ப ஆனஸ்ட் நீங்க எல்லாரும் அப்படின்னு இல்லையா? எல்லாரும் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது இல்லையா? உண்மையா இருக்காங்க, கம்யூனிகேட் பண்ண முடியுது. தட்ஸ் வாட். சோ பட் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்றத விட யாருடைய கம்யூனிகேஷனை நாம கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒருத்தருக்கு இத்தனை பேர் இருந்திருக்காங்க, அந்த 2 பேருக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்டார்ட் அப் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு போகும்போது அவங்களுடைய கம்யூனிகேஷன் கூட would be one of the factor. ஒரு சின்ன எக்ஸசைஸ் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ், பெரியவங்களுக்கும் அது வந்து பொருத்தமான ஒரு எக்ஸசைஸ் தான். நீங்க யாருக்கிட்ட பேசும்போது நீங்க சொல்றத ரொம்ப கரெக்டா கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ 3 பேரு உங்களுடைய மனசுல ஒரு நினைச்சு பார்த்துக்கங்க. நீங்க சொல்ற விஷயத்த யாரு 3 பேரு கரெக்டா கேக்குறாங்க? அந்த 3 பேர் யாரா இருப்பாங்க? அம்மாவா இருப்பாங்க. கரெக்டா? நிறைய வீட்டுல அம்மாவா தான் இருப்பாங்க, அப்பாவும் அம்மா கூட இருப்பாங்க. நாட் தட் வந்து அப்பாக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்கன்னு கிடையாது. அதுக்கப்புறம் டீச்சர்ஸா இருப்பாங்க. சில பேர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் டீச்சர்ஸ் கிட்ட நம்ம பேசி தீர்த்துக்குவோம். அப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிறவங்களும் அந்த 3 பேரா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்ற விஷயத்த காது கொடுத்து நிஜமாகவே கேட்கிறவங்க அந்த 3 பேரா இருக்கிறதுனால தான் அந்த 3 பேரையும் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அதுதான் கம்யூனிகேஷனுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை. மத்தவங்க முன்னாடி நாம பேசுறது மட்டும் கிடையாது, மத்தவங்க பேசுறத நாம உண்மையா கேட்கும் போதுதான் அவங்களுக்கு நாம பிடிச்சவங்களா இருக்கும். உங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட சொல்லும் போது கூட ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்றாங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையா ஒருத்தங்க பேசிட்டாங்க அப்படின்னு அதை தள்ளி வச்சுட்டு போறீங்களா? இல்ல வந்து இல்ல இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு உண்மையாகவே அதை ஏற்றுக்கொள்ளும்படியான இடத்துக்கு போறீங்களா அப்படின்றதுதான் கம்யூனிகேஷன் இஸ் இன் லிசனிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. இதே நேரத்துல வந்து உங்களுக்கு நிறைய பின்னடைவுகள் இருக்கும். பின்னடைவுகள் இல்லாத வாழ்க்கையே வாழ்க்கை கிடையாது. பின்னடைவுகள் இருந்து அதிலிருந்து மீண்டு வர்றதுதான் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே செஞ்சிருக்கிறது. ஒரு 182 பேரோட ஆரம்பிச்ச இந்த காலேஜ் இத்தனை பேரு வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் கொண்டு போய் இருக்கு அப்படின்னா நிறைய பின்னடைவுகளை அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மேற்கோளை நாம் பார்க்கறது என்னன்னா, நாங்க சினிமாவில் அதை பண்ணுவோம், பட் நிஜ வாழ்க்கையிலையும் அது நடக்குது அப்படின்னா வந்து ரோஜர் ஃபெடரருடைய மிக முக்கியமான ஒரு உரை நீங்க கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அவர் படிச்ச காலேஜுக்கு போயிருந்தாரு, இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன வந்து உலக சாம்பியன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா என்னுடைய சதவிகிதத்துல நான் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற சதவிகிதத்தை நீங்க பாத்தீங்கன்னா I have only 145% of the points which were served to me அப்படின்னு. அப்போ 45% பாயிண்ட்ஸ் தான் அவர் வந்து வின் பண்ணிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி உலக சாம்பியன் ஆகுது? நம்ம என்ன நினைப்போம், எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும் அவருடைய வெற்றிக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அட்லீஸ்ட் 70 இருக்கும், பட் 50க்கு மேல இருக்கும் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருப்போம்.
பட் he said no, இது உண்மை. 45% தான் நான் வந்து எனக்கு சர்வ் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ் நான் வெற்றிகரமாக எதிர்கொண்டது. turned it into winning points அப்படின்னு. பட் I am a world champion now. You know why? ஒரு பாயிண்ட் நான் லூஸ் பண்ணுவேன், ஆனா அடுத்த பாயிண்ட் வரும்போது இந்த லூஸ் பண்ண பாயிண்ட பத்தி யோசிக்காம வர்ற பாயிண்ட் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. ஐ கேன் டூ இட், ஐ கேன் பிரேக் தட் செட். இது ஒரு பிரேக்கிங், இதுதான் என்னுடைய மேட்ச் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு பாயிண்டையும் லூஸ் பண்ணினதை பத்தி மறக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னதுதான். He became a world champion. So இதுல என்னன்னா, we will lose sometimes. ஆனா அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா we will not be able to attend the next point with all our commitment, with all our ability. அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. இப்படி மூச்சு பத்தி சொன்னாங்க இல்லையா, ஒரு முறை மூச்சு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்றதுக்காக அடுத்த மூச்சு எடுக்காம இருக்கோமா? இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கை. You will lose some, you will win some, but winning points have to be in the most important placeல இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய எக்ஸாம்ஸ்ல நீங்க அது பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டெஸ்ட்ல எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்கியிருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். But when it comes to the major exams, they score because they understand what mistake they made in that last point. It is an experience to learn தான். எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்க நாடகத்துல நடிக்கும் போது நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ புதுசா நடிக்க வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தயங்கி பேசுறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க பேசுங்க, முதல்ல பேசினாதான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். பேசவே இல்லைன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. It is the beautiful thing is to fail and understand where you lack, what you lack and build on that. அப்படின்றதுதான். I have not become this person without failing, but I learned how to succeed not doing the same mistake. அப்படின்றதுதான். இதுல எத்தனையோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய படிப்பை பத்தி சொல்ற அளவுக்கு I am not that educated. ஆக்சுவலா படிக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு 2 வருஷம் தான் போனேன், மெட்ரிகுலேஷன் எழுதி பாஸ் பண்ணேன். எம்ஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் எழுதல, செகண்ட் இயர் கூட எழுதல. பட் எனக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இருந்தது, மற்றவங்களுக்கு படிப்பு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அறிவு இருந்தது, எனக்கு அது இல்லை அப்படின்ற போது மிகப்பெரிய தாழ்வுணர்வோட நான் இருந்தேன். அந்த தாழ்வுணர்வுல இருந்து என்ன நானே எப்படி இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா புத்தகங்கள் மூலமாகத்தான் நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறேன். கிடைச்சது எல்லாத்தையும் படிச்சேன். சும்மா ஒரு சின்ன பேப்பர் கிடைச்சாலும் படிப்பேன். யாராவது எதையாவது படிச்சேன், இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த புத்தகத்தை தேடி படிப்பேன். லைப்ரரி தான் என்னுடைய ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியா இருந்தது. இப்பவுமே என்னுடைய புத்தகங்கள் தான் என்னுடைய நண்பர்கள். இப்ப எந்த விஷயத்தை பத்தி கேளுங்க, எல்லா விஷயத்தை பத்தியும் நானும் சொல்லுவேன். So education is everywhere. பட் நாம அதை போய் எங்கிருந்து வாங்குறோம் அப்படின்றத மிக அருமையா சொன்னார். இங்க லைப்ரரி இருக்கு, அதை நீங்க வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து டெட் டாக்ல வந்து ஒரு மாதிரி பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்படி பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற போது அவங்களுடைய பிறந்த போது அவங்களுடைய ஒரு சின்ன குறைபாடோட பிறந்தாங்களாம். அவங்களுடைய பிரெயின்ல ஒரு சின்ன நர்வ் சிஸ்டம் அன்கனெக்டடா இருந்ததுனால சில விஷயத்த அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியலையா சின்ன வயசுல இருந்து. அம்மாவுடைய தங்கச்சி சித்தினா அவங்களுக்கு புரியல.
இந்த கிளாக்கை பார்க்கும்போது பெரிய முள்ளு வந்து மினிட்ஸை காமிக்குது, சின்ன முள்ளு வந்து ஹவர்ஸை காமிக்குது அப்படின்னா அதை அவங்களால கிராஸ் பண்ண முடியல. அப்போ அப்படியான குறைபாடு உள்ள அந்த பெண்ணுக்கும் கூட வேற விதத்துல என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது. மற்றவங்கள மாதிரி நான் எப்படி என்னுடைய பிரெயினை நான் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ண போது ஒரே ஒருத்தர் இதே மாதிரியான ஒரு பிரச்சனைய எப்படி கையாண்டாரு அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்கள மீட் பண்ணாங்களாம். அவர் வந்து ஆர்மியில இருந்திருக்காரு. ஆர்மியில இருந்துட்டு ஒரு கம்பேட்ல ஒரு முறை வந்து ஒரு தோட்டா அவருடைய பிரெயின் அப்படியே உரசிக்கிட்டு போனதுனால இந்த அம்மாவுக்கு இந்த அதே குறைபாடு அவருக்கு வந்துருச்சு. ஆனா அவர் என்ன யோசிச்சாருன்னா, நான் பிறந்த போது என்னுடைய பிரெயின் நல்லா தானே இருந்தது, எல்லா வழிமுறைகளும் நல்லா தானே இருந்தது, நடுவுல தானே இத போச்சு, நான் இதை வந்து சரி பண்றதுக்கு முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணாருன்னா வாசிக்க ஆரம்பிச்சார். ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் அவர் முழிச்சிருந்தாருன்னா 8 மணி நேரம் புக்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சாரா. மெல்ல 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 அவருடைய நியூரான்ஸ் எல்லாம் ரீகனெக்ட் ஆகி he was able to be the same person he was before he got affected. நான் இப்படி பண்ணேன், ஆனா எனக்கு ஏற்கனவே என்னுடைய மூளை நரம்புகள் எல்லாம் அப்படி இருந்ததுனால எனக்கு I recovered my state. I don't know if you can do it அப்படின்னு சொன்னா இந்த அம்மா அந்த மாதிரியே பண்ணாங்க. It is a proven theory that books are the gym for our brain. நம்ம உடலுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஜிம்முக்கு போறோம், நடைப்பயிற்சி எல்லாம் பண்றோம் இல்லையா? ஆனா பிரெயினுக்கான நடைப்பயிற்சி, பிரெயினுக்கான பயிற்சி என்ன அப்படின்றது பண்றதே கிடையாது. மாறாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த பிரெயினுடைய எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆர்கன், அது எவ்வளோ அபிலிட்டி இருக்கு அந்த பிரெயினுக்கு, அந்த பிரெயினுடைய அபிலிட்டியை குறைக்கிற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ புதுசா நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அவர் பிரெயின் ஹாஸ் தட் மச் கெப்பாசிட்டி. 4% தான் வந்து ஐன்ஸ்டைன் உபயோகிச்சாரு அப்படின்றது தியரி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்படின்னா நம்ம எவ்வளவு உபயோகிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. So she was able to, ஒரு TED talkல she was able to say that now I am able to say what is the time அப்படின்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? அந்த பெண்ணுக்கு என்ன விஷயங்கள் தெரியாம இருந்தது? கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி இல்லாம இருந்தது இல்லையா? நமக்கு என்ன, நமக்கு ஒரு 3 வயசுல 4 வயசுல கத்து கொடுத்துருப்பாங்களா டைம் எப்படி பாக்குறதுன்னு? இப்போ 3 வயசுல 4 வயசுல நமக்கு அந்த எபிலிட்டி இருக்கிற பிரெயின் நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்ற பொழுது நாம எந்த அளவுக்கு பாய்ச்சலோட இயங்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லாதவர்களை மேற்கோள் காமிச்சாதான் வந்து நமக்கு தெரியுது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடல் அப்படின்றதோ, நம்மளுடைய மூளை அப்படின்றதோ, நம்மளுடைய எபிலிட்டி டு திங்க், டாக், ஆர்கியூ, கெட் அப், ரன், மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த பாடியை வந்து வச்சுக்கிட்டு எத்தனையோ விஷயங்களை பண்ணலாம். அதுல நமக்கு கிடைச்சிருக்கிறது, இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கிறது, இன்னைக்கு போய் வேலை பண்ணாதான் அப்படின்னு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை தொழிலாளியை பார்த்தா நமக்கு தெரியும். அது எதுவுமே இல்லாம இங்க ஒவ்வொரு சேர்லயும் உங்களை கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க இல்லையா? உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நிறைய குழந்தைகளுக்கு என்ன உட்பட எனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பொழுது இந்த வாய்ப்பை
பயன்படுத்திக்கிறது. உங்க மேல வந்து அவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்களை நம்புறீங்களா? போர் அடிக்கிறேனா? பசிக்குதா? சினிமாக்காரங்க வந்து சினிமாவை பத்தி பேசினா நான் வந்து இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கோம்னாலும் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வச்சிருக்கீங்க தானே? உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க தானே? உங்க மேல நீங்க நம்பிக்கை வைப்பதற்கு தகுந்த பர்சனா நீங்க இருக்கீங்களான்றதுதான் மிக முக்கியமான விஷயம். எங்கேயாவது நீங்க வந்து டீச்சர் கிட்டயோ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஒரு விஷயத்த நம்ம என்ன நம்புமா அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்றோம், நான் நம்புமா, நான் நல்லா படிப்பேமா அப்படின்னு. பட் அந்த நம்பிக்கைக்கு தகுந்தவரா நீங்க உங்களை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? நான் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும்னு நான் நினைக்கிறது வேற, ஆனா அது ஆகணும்னு நம்புறேன். அந்த நம்பிக்கைக்கு தகுந்தவளா நான் இருக்கேனா அப்படின்றதுலதான் இருக்கு என்னுடைய அடுத்த ஆணித்தரமான ஒரு ஸ்டெப். நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு தகுந்தவரா நாம இருக்கோம்னா நம்மளை நிறுத்தத்துக்கு யாராலையும் முடியாது. That is why you see anybody who has succeeded, Elon Musk இருக்கலாம், அவர் என்னென்னமோ பேசுறாரு இப்போ, ஆனா ஈலான் மஸ்க் அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா he trusted himself first. It's not only that, he constructed himself to the point that he could trust himself. So are we all having all the abilities to construct ourselves brick by brick? ஒரே நேரத்துல வந்துராது. ஒரு அத்லீட் ஒரே நேரத்துல எடுத்த உடனே ஓடிட முடியுமா? ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. It's been proved. You just put in 10,000 hours of pure practice into something, you will become the best. So who you are become the best for yourself first. அதுக்கப்புறம் வந்து உங்களை இங்க கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்கிற உங்களுடைய பேரண்ட்ஸ், அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளோ இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு வாய்ப்பு உங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான விஷயத்த நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸ்டார்ட் அப்ஸுக்கான உங்களை க்ரூம் பண்றது, இன்குபேஷன்னா என்ன, அதுதானே நம்மாழ்வார் சொன்ன அந்த விஷயம் தானே. அந்த ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ப்ளீஸ் மேக் இட், யூ யூஸ் தட். நாளைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம், நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு IAS ஆபீசர் ஆகலாம், ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனியினுடைய முதலாளி ஆகலாம், இல்லைன்னா நல்ல விதமா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரா நீங்க இருக்கலாம். பட் டுடே we met and today I was able to talk with you about some things which made many people into something they could be proud of. Most important person who needs to be proud of is yourself. So make yourself proud. நீங்க எல்லாம் நட்சத்திரங்கள் தான். என் பேர்ல தான் நட்சத்திரம் இருக்கு, ஆனா நீங்க எல்லாருமே மிகப்பெரிய நட்சத்திரங்கள், பிரசாந்த் அவர்கள் சொன்னது மாதிரி. So rock and stars. Thank you. Thank you. இந்த இனிய தருணத்திலே எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்கள உங்கள் முன் அறிமுகம் செய்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
முதலாவதாக ப்ரொஃபசர் டாக்டர் டி சரவணன், வைஸ் பிரின்சிபல் HOD EEE. ப்ரொஃபசர் ஆர் லட்சுமிபதி, HOD மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ப்ரொஃபசர் எஸ் சீனிவாசன், HOD கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ப்ரொஃபசர் டாக்டர் ஸ்ரீவித்யா, HOD எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ப்ரொஃபசர் கே சுரேஷ், HOD சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். ப்ரொஃபசர் வி சிவசங்கரி, HOD சிவில் இன்ஜினியரிங். ப்ரொஃபசர் எம் திவ்யா, HOD AI and DS. Professor S. Bharathidasan, HOD Master of Business Administration. And Professor J. Savitri, HOD Information Technology. Thank you. Thank you, dignitaries. The important thing for us is to be alert, to question, to find out, so that our own initiative may be awakened. We are glad to welcome our renowned and esteemed administrative officer, Mr. S. Chandilian sir, to give vote of thanks. Good afternoon to one and all. We take immense pleasure to give you vote of thanks on this fortunate event, Miracle Freshers Induction Day 2025. We are pleased to express our sincere gratitude to our distinguished chief guest, Mr. J.L. Easwarapan sir, a member of Legislative Assembly, Arka constituency, for his insightful and significant talk in making remarkable private movements in our students' career. We take immense pleasure in extending our sincere gratitude to respected guest of honor, Mrs. Rohini ma'am, public speaker, actress, screenwriter, lyricist, for your inspirational speech which should make prominent changes in our students' mindset for facing challenges to be excellent learners. We would like to extend our heartfulness to our hearty thankfulness to our honorable chairman, secretary, principal, vice principal and directors for giving us guidance and support to organize this incredible event. We would also like to show our wholehearted thankfulness to all the HODs of various disciplines and all teaching and non-teaching faculty members, organizing committee and all committee members, for all the members endeavors that you have contributed for making this splendid event a grand success. We are very grateful to all our fresher blooming engineers and their hopeful parents for giving your valuable presence. Last but not least, we are very much grateful to each and everyone gathered here. Thank you one and all. Thank you, sir. Let we all stand up for national anthem. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.